ராஜ்குமார் சார் அவர்களை மேடை கலைகிறோம். கதாநாயகி ருஷி அவர்களை மேடை கலைகிறோம். அடுத்த சார் 96 பட தயாரிப்பாளர் அவரோட பிஸியான ஷெட்யூல் வந்திருக்கிறாரு. நந்தகோபால் சார் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார். நடிகரும் இணை தயாரிப்பாளரான சிங்கப்பூர் தர்ராஜ் சார், நற்பகை நம்பராஜன், எம் வைத்தியநாதன் சார் மேடை கலைக்கிறோம். திரைக்கதை ஆசிரியர் ஜான் கோபராஜ், இசையமைப்பாளர் மசூத், பாடலாசிரியர்கள் கனிய செல்வராஜ், மீனா சுந்தரம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து நேசிக்கிறோம். நம்ம கடற்கடான ஃபங்க்ஷன் போயிடலாம். பிஜிஎம் மாறன் அவர் எங்க இருக்காங்க? மியூசிக் டைரக்டர் மாறன் அவர்கள் மேற்கு வரவும். மாறன் இருக்கீங்களா? ஒளிப்பதிவாளர் சதீஷ், ஒளிப்பதிவாளர் சதீஷ் மேகம். நடிகை அன்புராணி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விநியோகஸ்தர் காசி நாதன் சார் அவர்கள் அவர்களை மேடை கலைகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் எம் சிவகுமார் அவர்களை மேடை கலைகிறோம். கதாநாயகி விஷயம் வந்து நற்பகை நம்பராஜன் அவர்கள் சால்வைக்கு போட்டுவார். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு இனிய மாலை வேலைகளை வந்தது அனைவருக்கும் வரவேற்பு. இப்போ முதல்ல வந்து பாடலை பற்றியும் படத்தை பற்றியும் ஐயா ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த படத்தினுடைய கரு சம்பந்தப்பட்ட மேதனம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு பிரசுரத்தை நான் இப்போது கிடைக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் முக்கியமான பாத்திரத்தை ஏற்றிருக்கக்கூடிய நம்பராஜன் அவர்களே, இந்த படத்தில் நடித்துள்ள கலைஞர்களே, பட தயாரிப்பில் பல்வேறு பணிகளை செய்த நண்பர்களே, நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூலக்கதை முக்கியமான அம்சங்களை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியிட்டதாக சொல்கிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து உண்மையை நான் பெருமைப்படுகிறேன். நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன், உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்ப நீங்க வெளியிட போறீங்க சொல்லும் பொழுது, அநேகமாக மே மாசம் 10ஆம் தேதி முடிவு பண்ணுது இல்லையா, அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு 56 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்துல
அங்கிருந்து வேலை செய்யும் தொழிலாளிகளுடைய வாழ்க்கை அவருடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க. குறிப்பாக உழைப்பாளர் தினம், உழைப்பாளர்கள் பற்றி, உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாதம் முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம். 1886 மே மாதம் முதல் நாள் அன்று அமெரிக்காவில் சிகாகோ நகரத்துல அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டதுதான் மே மாசம் முதல் நாள், மே தினம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக உழைப்பாளர் தினமாக கொண்டாடுவோம் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம், மே தினம் மட்டும்தான், வேறு எந்த தினமும் அல்ல. அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இதில் சில நான் ஏற்கனவே சொன்ன பயத்தனுடைய திரைக்கை கருது பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது. இருந்தால் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், இப்ப உழைப்பாளர்கள் முக்கியமான அம்சங்களை பற்றி ஒரு 2 விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக, ஆளுநர் வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் எங்கெல்ஸும் இணைந்து உருவாக்கினார்கள். அது தத்துவமாக, சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917 நவம்பர் 7 என்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சி நடத்தி தொழிலாளர் வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியதுதான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மே தின வரலாறு, மே தத்துவ பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ, எங்கெல்ஸ் அவர்கள், லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்காரு. இப்ப கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில், பல்வேறு பணிகளை செய்வதில், வளர்ச்சியிலே தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. அது முக்கியமானது. ஆனா அதை பற்றி ஒரு நுட்பமான அம்சம் மார்க்சிய தத்துவத்திலே முக்கியமான அம்சம் என்ன? யாராவது உங்களுக்கு மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில், ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமான உலகத்தை முதல்ல கண்டுபிடித்தவர் கார்ல் மார்க்ஸ் தான். அது சாதாரணமா உங்களுக்கு ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல சுரண்டல் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகளை சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அது ஒரு முக்கியமான அம்சம் என்பது ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூ சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பு என்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டது என்ன சொல்ல லெனின் சொன்னா, he caught them red-handed, கையும் களவா பிடிச்சது.
அந்த அம்சம், அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. அதுதான் காரணம். உலகத்தில் பல பல இயக்கங்கள் இருக்கான உலகம் முழுவதும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம், புரட்சிகர இயக்கம் தான். மற்ற ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுல இருக்காது. அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம். அதில் குறிப்பா உபரி மதிப்பு பற்றி, சர்ப்ரைஸ் வேலை பற்றி மார்க்ஸ் இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். உழைப்பை பற்றி சொல்லுகிறது. உழைப்பாளர் சொல்லும்போது மனிதன் தன்னுள்ளே ஒழுங்கி கிடக்கும் ஆற்றல்களை உணர்த்தி தட்டி எழுப்பி வளர்த்து தனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டாயப்படுத்துகிறான். உழைப்பு சக்தியை பற்றி மார்க்ஸ் சொன்னது. இந்த இத்தகைய உழைப்பாளிகளை வேலையை சேர்த்து தொழிலாளர்களாக சுரண்டக்கூடிய அது வந்து ஒரு முதலாளித்த நிறுவனம் என்பது இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் உழைப்பாளர் தினத்துல ஒரு நம்ம குறிப்பிட்ட படத்தில் வரக்கூடிய முக்கியமான அம்சம். அதுல உழைப்பாளர் தினம் மே மாதம் 1ஆம் தேதி 1886 எழுச்சி ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் துப்பாக்கிச்சூடு, கைது, சிறை, வழக்கு, விசாரணை நடக்குது. தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. தூக்கிலேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த தொழிலாளர்கள் சொன்ன வாசகம், பேசிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் எங்கள் குரலை நெரிப்பதை விட நேரம் வரும் அப்போது எங்களது மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எங்களுடைய மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் அவர்களுடைய அந்த தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்கள் சூரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு உலகம் தொழிலாளர்கள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியதான் அந்த மேதன, அந்த தியாகியுடைய அந்த முக்கியமான அந்த அடிப்படையில இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளியிலிருந்து உண்மை பாராட்டத்தக்கது. இது குறிப்பாக மேதனத்தை பற்றி தமிழில் இருந்த கவிஞர் 1952ஆம் ஆண்டு அவர் எழுதிய கவிதை என்று பிரசுரமாக்கி தமிழனுடைய கவிதை தொகுப்பு அது இருக்கு. நான் ஒரு 2 வரிகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். கோடிக்கு முன்னிருந்து கொத்தடிமை போல் உடைத்து பாடுபட்ட ஏழுமுகம் பார்த்து பருவடைத்து கண்ணீர் துளைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழையிறக்கி மேதினிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விளைவிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட புஞ்சர்களும் நடுவர் பொங்கி வந்து மேதனமே. இந்த தமிழனுடைய அந்த மேதன அந்த கவிதையையும் நம்பிராஜனுக்கு இந்த அடிப்படையில் உழைப்பாளர்கள் என்ற அதை கருவாக கொண்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அதனுடைய இசை விளையாட்டுகள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கு என்னுடைய நன்றியை பாராட்டை தெரிவித்து இந்த படம் வெற்றிகரமாக மக்களிடையே செல்ல வேண்டும் என்றும் இந்த உழைப்பாளர்கள் என்ற அதாவது மேம்பாடு வெளியிடக்கூடிய இந்த படம் என்பது நாட்டு மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழகம் நல்லுலகில் ஒரு முக்கியமான படமாக வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாம் ஓடிடி ஆயிடுச்சு. சின்ன படங்களை பற்றி நிறைய பேர் விமர்சனங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டில் சொன்ன உடனே இந்த படத்தை நாமே தயாரிக்கணும்னு ஒரு சிவபுரம் தொடரா சார், ராஜேந்திரன் சார், எங்க அண்ணன் நற்பவி நம்பிராஜன் அவர்கள், கடலூர் காஜா அவர்கள், பொருசாமி புருஷோத்தமன், இது எல்லாமே ஒரு டீமா சேர்ந்து நாங்க பண்ணோம். பாண்டியதுரை, நீதி பாண்டி, சரஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாரும் நாங்க பண்ணுவோம். அந்த டைட்டிலாக தான் வந்து துரா சார்லாம் வந்தாரு. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல நினைச்சிட்டு இருக்காரு. அவர் இணைஞ்சிருக்கிறாரு. இதுல அவர் பேசுறதுக்கு அழைக்கிறேன். பேசுவாங்க எல்லா பேசுவது காப்பீடு நினைச்சேன். இதெல்லாம் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் மீடியாக்கள் உங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த உழைப்பாளர் படத்துல வந்து நடிச்சதை நான் வந்து பெருமையா நினைக்கிறேன். அவர் சார் சொன்ன மாதிரி நான் ஒரு 15 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 35 படங்கள் நடிச்சிருக்கேன். 15 படங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள். இன்னும் சொல்ற 4 ஒடிதார் படத்துல வந்து 9 பார்ட் கொண்டு வருது. அந்த ஷூ தூக்குற பிச்சைக்காரன் நான் தான் அந்த படத்துல. அதான்
அப்புறம் வந்து இயக்குனர் சிவாசாமி இயக்குனர் படங்கள் நான் அவன் இல்லை சாதனை நிறைய படம் நடிச்சிருக்கேன். எனக்கு அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குது. நானும் ஒரு மொட்டை போட்டேன், யாருக்கும் தெரியல. கொஞ்சம் மலைங்கிற படத்தில் நடிச்சேன். எனக்கு அருமை நண்பர் துவாஜி சந்திரசேகர் தயாரிச்ச படம், இயக்குனர் ஏகாதசி அவர்கள் இயக்கிய படம், அவருக்கு தயாரிச்ச படம். இந்த படம் நடிச்சிருப்பேன், நிறைய படம் நடிச்சு நீங்க போட்டோ காட்டுறேன், நீங்களா இருந்தாங்க, அது கூட ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்துல, இந்த உழைப்பாளர் படத்துல திரு சந்தோஷ் நம்பிராஜன் சார் அவர்கள் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க இயக்கும் போது இந்த படத்துல வந்து எனக்கு நடிச்ச மாதிரி எனக்கு தெரியும். எனக்கு சில காட்சிகள் அவங்க சொல்லும்போது ஜாலியா அதை எழுதிட்டோம். நம்ம வேலை செய்ய உழைப்பாளர், நம்ம உழைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடிக்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது. சில காட்சிகள் சொல்லும்போது நான் சரியா சொல்லுவா இல்லைன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டுக்கு போகும்போது தூக்கம் வரல. ஒரு இடத்துல வந்தேன், சார் இது எடுத்து அந்த காட்சி எனக்கு சரியா வரல, இன்னைக்கு எனக்கு ஆறு ஒழுக்கு நான் அது நல்லா வச்சு கொடுத்துறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல சார் நீங்க நடிக்கும்போது நான் ரசிச்சு பார்த்தேன், அவ்வளோ வச்சிருந்தீங்க. அது எனக்கு தெரியல. படம் தேட்டருக்கு வரும்போது மக்கள் பார்த்து சொன்னாதான் தெரியும் எனக்கு. இந்த படம் வந்து உழைப்பாளர்கள் வந்து சிங்கப்பூர்ல உள்ள உழைப்பாளர்கள் மட்டும் இந்த படம் கிடையாதுங்க. உலகம் பூரா இருக்கிற உழைப்பாளர்கள் ஒரு கஷ்டங்கள் கிடையாது. அவரோட வாழ்க்கையை வந்து அழகா அப்படி சொல்லிருக்காரு. ஒவ்வொரு உழைப்பாளர்கள் படத்தை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நம்ம இருக்குன்னு ஒரு சொல்ற கதை திருட்டு வரும் தெரியல யாரு இல்லை. பரவாயில்ல, இந்த படத்தை அற்புதமா அவங்க எடுத்து படம் வெளியே சொன்னாக்கா அது நம்ம நானும் மட்டும் இல்லை, எல்லாருமே அவரோட காத்துட்டு இருக்கோம். இந்த படம் மிக விரைவில் திரைக்காக போகுது. இந்த படத்தை நீங்களாம் கண்டுகளிச்சு இந்த உழைப்பாளர்கள் படத்தை வந்து நிச்சயம் ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இந்த படத்தை நாங்க சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஏன்னா இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு இப்போ வர்ற தயங்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப நிச்சயம் அவருக்கு ஒரு பேர் சொல்லும் படமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்ததாக அவர் நற்பவி வெங்கராஜன் அவர்கள், அவர் என்னுடைய அண்ணன். நாங்கள் முதல் வந்து கவி விக்ரமாதித்தன் அவரோட மகன். அவர் வந்திருக்கிறாரு. அவரும் ஒரு பத்திரிகையாளர், நக்கீரன், தாய், தராசு எல்லாம் இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணனோட நான் ஒரே மேடையில ஒன்னா உட்காந்துருக்கோம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சினிமாவை எடுத்து ரிலீஸ் பண்றதுங்கிறதே அந்த மாதிரி தான் இருக்கு. தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுங்கிறதே பெரிய இதா இருக்கு. அதுவும் சின்ன பட்ஜெட் படங்களுக்குலாம் வந்து முன்ன மாதிரியான வரவேற்போ அல்லது தியேட்டர்களோ கிடைக்கிறதே ரொம்ப இதா இருக்கும்போது இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் தான் வந்து மிக முக்கியமாக வரவேற்பு கொடுத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வழிவகைகளை செய்யணும். இந்த ரெண்டு பாட்டுமே படத்துல வந்து ரெண்டுமே வேற வேற ஜேனலா இருந்தாலும் ஒரு வெளிநாட்டுல போய் எப்படி வந்து பிழைக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்வியலை வந்து சொல்லக்கூடிய விதமாகவே அந்த முதல் பாடல் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டிமசி, அந்நுண்ணியம், ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த இரண்டாவது பாடல்ல உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க வந்து நடிச்ச மாதிரியே தெரியல, வாழ்ந்த மாதிரி தான் இருக்கு அந்த இரண்டாவது பாடல். ரெண்டு பேருமே நல்லா அதுல வந்து ஒரு கணவன் மனைவியே வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பொதுவாகவே வந்து வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு என்ன நினைக்கிறோம், வெளிநாடு போயிட்டாங்கன்னா நல்லா காசு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படி இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா நான் வந்து சிங்கப்பூருக்கு நிறைய தடவை போயிருக்கும் போதுதான் அங்கிருந்து இங்கே வரணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போற வருமானம் இளையராஜா சார் ஒரு படத்துல கூட வந்து அந்த பாட்டு இருக்கும். அந்த அதே மாதிரிதான். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்துல வந்து அவங்களுடைய வாழ்வியல் சூழல் காரணமாக அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ஃபிடன்ஸ் சார்ந்து வெளியில போனாலும் சொந்த ஊருக்கு எப்படா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு இதைத்தான் சொல்லுது. ஒரு ஃபேமிலி கமிட்மெண்டோட இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்க அங்க படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. உழைப்பாளர் தினம் அப்படிங்கும்போது நானும் என் தம்பியும் வந்து அடிக்கடி மெரினா பீச்சுக்கு தான் அடிக்கடி போவோம் அந்த காலகட்டத்துல. அப்ப அந்த உழைப்பாளி சிலையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து நம்மளும் வந்து பெரிய அளவுல உழைச்சு ஜெயிச்சு பெரிய அளவு வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த தலைப்பையே வந்து ஒரு கவிதையா இருக்கு. ஐயா ஜி ராமகிருஷ்ணன் சார் வந்து நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய உழைப்பாளர் வர்க்கத்தை பொறுத்து தான் வந்து இந்திய நாட்டின் முதுகெலும்பு வந்து இரிகேஷன் அப்படி விவசாயிகள் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சாமானியர்கள் தான் வந்து நம்ம நாட்டையே வந்து நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க, அரசியலை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. பிஎன்சி ஆடியன்ஸ் தான் வந்து ஒரு திரைப்படத்தின் வெற்றியை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதுக்கு மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். அது நாங்களே தயாரித்ததுல எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையே இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய மேலான ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஆக்சுவலா என்னன்னா, இப்போ
வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்க வெளிநாட்டுல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப இங்க இருந்து பார்க்கும்போது வெளிநாட்டுல இருக்காங்க ஜாலியா இருக்காங்க மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நல்ல சாப்பாடு இருக்காது. நம்ம தாயின் கையில சாப்பிட்றதோ மனைவியின் கையில சாப்பிட்றதோ கூட அவங்களுக்கு வருடத்துல ஒரு 30 நாள் தான் கிடைக்கும். ஏதாவது உடம்பு சொல்லலைன்னா சொல்ல முடியாது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய பெரும்பாலான தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 45-50 வயசுக்கு மேல அந்த நாட்டுல எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அந்த இளமை காலம் தான். ஏன்னா முதுமையில அவங்க அகாமடேட் பண்ண மாட்டாங்க, பெருமிட கட் பண்ணிட்டு ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு திரும்ப ஒரு 45-50 வயசு மேல அந்த தொழிலாளர்கள் நம்ம தமிழகத்துக்கு வந்தா இங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல, பேங்க்ல லோன் கிடைக்கிறது இல்ல, எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லை. அவங்க ஒரு நிலைநிறுத்தி மாதிரி தன்னை எரித்து கொண்டு தன் குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐயா கூட ஜீராமகிருஷ்ணன் சொல்றேன், ஏதாவது வெளிநாட்டு தொழிலாளர்கள் சங்கம் கூட நீங்க வைக்கலாங்க. ஏன்னா அவங்க சங்கமே இல்லைங்க, அவங்க கேட்கறதே யாரும் இல்லை. அவங்க மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அந்நிய செலவாணி வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு கிடைக்குது. நீங்க உண்மை திரைகள் ஓடி திறமை தேடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாளுக்கு போய் நம்ம ஒரு வியாபாரம் பண்றது நமக்கு பெருமை. அதெல்லாம் நம்ம பழைய இது இப்போ ராஜராஜ சோழலாம் சொல்லியிருக்கோம், ராஜேந்திர சோழலாம் கடாரம் பண்ணலாம் சொல்றோம். ஆனா இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது அது வந்து இங்கே அவங்க சுயமா வேலை செய்யற மாதிரி வியாபாரம் செய்யற மாதிரி அந்த ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு தொழிலையும் எப்படி ஒரு மகளிர் சுய குழுவுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு, அது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு பெட்டி கடை வைக்கிறதோ எல்லாம் சுயதொழில் ஏதோ ஒரு பண்றதுக்கு வந்து ஒரு சங்கம் எனக்கு தேவைப்படுது இல்லையா. அதை நீங்க வந்து பரிசீலிக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி தான் பண்ண முடியும், ஏன்னா அதுதான் லாப நோக்கம் இல்லாத கட்சியா இருக்கு. மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் என்ன கிடைக்குன்னா கமிஷன் பேசிஸ்ல போயிட்டு இருக்கு. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து என்னன்னா மக்கள் நலன் இருக்கு. அதனாலதான் இதை வந்து ஒரு இயக்கமா தொடங்கணும். ஏன்னா அவங்க இங்க வந்த பிறகு வீட்டுல மதிப்பு இருக்காது. ஏன்னா ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி அவங்க வெளியே காசு சம்பாதிக்கிறவருக்கு மரியாதை இருக்கும், வீட்டுக்கு வந்து அதை செல்ல காசு ஆயிடுவாங்க. சோ அதனால ரொம்ப அவங்களுக்கு மன உளைச்சலாகும். இது மாதிரியான ஒரு துன்பத்திலாம் அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்க வச்சு அந்த பிள்ளைகளே வந்து அப்பா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில கேட்டுட்டு போயிருவாங்க. எல்லாம் பொண்டாட்டி வந்து என்ன பெருசா பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வரும்போது ரொம்ப அது வருத்தமா இருக்கும். ஆனா அதே மாதிரி ரொம்ப சோகம் சொல்லிடக்கூடாதனால காமெடி எல்லாம் வச்சிருக்கோம். ஒரு துராசெல்லாம் நல்ல ஒரு காமெடி என்டர் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக மற்றொரு எழுத்தாளர் வைத்தியநாதன் அவர்களை பேச வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நம்பிராஜன் அவர்களே மற்றும் இந்த எனக்கு அறிமுகமாகி இருக்கக்கூடிய இயக்குனர் சம்பத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய குழுவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்களே, அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தை விநியோகம் செய்வது அந்த ப்ரொடியூசர் மற்ற வந்தவர்கள் அனைவரையும் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியில் இந்த படம் வந்து நான் வந்து இதோட புதுசு எனக்கு. நான் வந்து ஒரு கார்த்திக் சிவன் அவருடைய சொந்த அண்ணன், திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம். இதுக்கு முன்னாடி அவர் ஒரு படம் எடுத்தார், திருவள்ளுவர் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தையும் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம் எடுக்கும்போது எங்க ஊர்ல எடுத்தது, எங்க வீட்டிலேயே எடுத்த படம். அப்பதான் இந்த அறிமுகம் அவங்களுக்கு. படம் எடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா உழைப்பாளர் தினம் அப்படின்னு படம் பேரு டைட்டில். அதுக்கு வந்து நம்ம உழைப்பாளர் தினத்தை பரிசாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய உங்களுடைய நான் வந்து அரசு போக்குவரத்துல வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 27 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுல இந்திய தொழிற்சங்க மையம் CATU அதுல முக்கியமான பொறுப்புல இருக்கேன். திருவாரூர் மாவட்டத்துல பொறுப்புல இருக்கேன். அப்படி சொல்லும்போது நம்மளுடைய தோழர் வந்து முக்கியமான தலைவர்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொன்னா கேட்டுக்கிட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் நிச்சயமா அதுக்கு ஏற்பாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏற்பாட்டை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக நான் வந்து திருத்துறைப்பூண்டியில அன்னைக்கு 7ஆம் தேதி இந்த மாசம் தஞ்சை மாவட்டத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு ஈவினிங் 7-8 மணிக்கு திருத்துறைப்பூண்டி தலைநகர் பகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த கார்ல ஓடி அந்த ஏறும்போது சொன்னேன், திரைப்பட நிகழ்ச்சி பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி இருக்கு, அவசியம் நீங்க கலந்துக்கணும். அந்த படத்தினுடைய தலைப்பு கூட இப்ப சொன்னது தெரியல, சொன்னேன். அதனால
நீங்க வந்து அவசியம் நீங்க கலந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு எத்தனாம் தேதி அது முன்னாடி கேட்கும்போது அவங்க 19 முன்னாடி சொன்னாங்க. நிச்சயமா 19 தேதிக்கு முன்னாடி பண்றது சரியா இருக்கு, அவங்களுக்கு முழுசா அவங்க ப்ரோக்ராம் இருக்கும். அதனால இப்ப 20ஆம் தேதிக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணி சொன்னோம். அப்புறம் தான் 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லி தோழர்கிட்ட நீங்க அவசியம் கலந்து சொன்னோன்னு அவங்க நம்பரை வச்சு பேச சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் அகில இந்திய தலைமை குழு உறுப்பினர் அவங்களுடைய இந்த நேரத்தை வந்து உங்களுக்காக தெரிவிக்கிறது. அது உண்மையிலேயே வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் அதை எடுத்துக்கிறதுக்கும் அந்த டைட்டில் வைக்கிறதுக்கும் ஒரு பில் வேணும். ஆனா உண்மை இன்னைக்கு உழைப்பாளர்கள்னா எதுவுமே கிடையாது. கோடி கோடியா லட்சம் கோடி இருக்காங்க பணம். ஆனா ஒரு ஸ்டார்ட் பீஸை கூட உருவாக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலையும் ஒரு தொழிலாளிகளுடைய உழைப்பு இருக்கு. அது வந்து கருத்தாலும் இருக்கு, கணத்தாலும் இருக்கு. இயக்குநர் இருக்கலாம், பாடலாசிரியர் இருக்கலாம், எல்லாருமே உழைப்பாளர்கள் தான். ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பது உழைப்பாளர் தான். அதுல சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, வாழ்வியல் இருக்கு. அதுல எல்லாத்தையும் அருமையா சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல. சிங்கப்பூர் எப்படி அவங்க படுத்துருக்காங்க, எந்த இடத்துல படுத்துருக்காங்க, அந்த குடும்பத்துல எப்படி போன்ல பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பாடல்களை சிறப்பா அருமையா இந்த பாடல்களே காமிச்சிருக்காரு. அதே போல இந்த குடும்பமா அவங்க ஊர்ல எடுத்துக்கூடாது, கணவன் மனைவியா வாழ்ந்து அந்த வெளிநாட்டுல இருக்கிற அந்த பிள்ளைய கூட பார்க்க முடியாம பாடல்லே காமிச்சுட்டாரு எல்லாத்தையும். ரொம்ப அந்த அன்னைக்கு படம் ஒரு 15 மாசம் நடந்தது. நான் ஒரு நாள் வந்துட்டு போவேன் போகும்போது பார்க்கும்போது ஒரு படத்தை எடுக்க இவ்வளவு நேரம் ஆகுமா, ஒரு சீனை எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரே சீன் கொடுத்தாரு. அது நான் சாயங்காலம் சொன்னாங்க. சாயங்காலம் லீவ் போட்டு வந்துட்டேன். பார்த்தா நைட்டு 10:30 மணிக்கு அந்த ஒரு 2 லைன் தான் அது எடுக்கிறதுக்கு 10:30 மணி ஆச்சு. உண்மையிலேயே வந்து நம்ம பார்த்தது தேட்டர்ல அந்த கருத்தை சொல்ல முடியாது. உண்மையிலேயே வந்து அளப்பரிய ஒரு மிக எப்படி வார்த்தையிலே வரல, அவ்வளவு பெரிய உழைப்பை அந்த இருக்கிற எல்லாருமே சாதாரண எல்லாருமே கடுமையான உழைப்பை நிச்சயமா நீங்க செலுத்திருக்கீங்க. அதுக்கான அறுவடையை நோக்கி இருக்கீங்க. நிச்சயமா மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று தலைமை வாழ்த்திருக்கிறாங்க. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தது எனக்கு இந்த வேலை புரிஞ்சுதான். இருந்தாலும் நம்ம ஒரு தொழிற்சங்க பிரிவில் இருக்கோம், கட்சியில இருக்கோம். இருந்தாலும் போராட்ட காலத்திலே 20 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த படத்தினுடைய தலைப்பு தான். மற்றது படமாக இருந்தாலும் வந்துருக்கிறது இல்லை, ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காது. நிச்சயமா அனைவரையும் வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார படத்தை இது பண்ணிட்டு அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதிக நேரம் பேச முடியாது, படத்தை ஒதுக்கணும். அதனால நிச்சயமாக வெற்றி படம் வெற்றி நோக்கி நம்மளுடைய அடுத்தடுத்த அணியை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு வணக்கம். இன்றைக்கு வந்து தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னா, ஒரு நகைச்சுவை ஒருவருடைய ஒரு நாள் சம்பளம் என்பது 10 லட்சம் ரூபா, அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு 30,000 ரூபா, அதுல வந்து 2,000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு 28,000 ரூபாய் அவரே எடுத்துக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. அதே போல ஒரு நகைச்சுவை நடிகர் 10 லட்சம் ரூபாய் எல்லாமே இறந்து போறாரு. இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். சேசூர் பாலாஜின்னு சொல்லிட்டு கடந்த மாசம் ஒருத்தர் இறந்து போறாரு. அது இப்போ சொல்றவர்கள் ஒரு 3ஆம் மொழியை சொல்லி ஒரு கலைஞர் இறந்து போறாங்க. நல்லாரியத்தில் நடிச்ச ஒரு நடிகை கூட பண்றாங்க. சங்கம் இருக்கு, நடிகர் சங்கம். இன்னைக்கு வந்து கட்டடத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. நடிகர் வாழ்க்கையை காப்பாற்றாம இருந்து அந்த சங்கம், அது தென்னிந்திய நடிகர் சங்கம். வெறும் செங்கலையும் சிமெண்டையும் கட்டி என்ன பண்ண போறோம், மனித உரிமைகளை காப்பாற்றாமல். இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். எனக்கு ரொம்ப ஒத்துக்கிட்டே இருந்துச்சு. கேட்டா எனக்கு தெரியல அப்படின்னு. இது சங்கத்துல இல்லைங்க, ஏன் சங்கத்துல இல்லை? சங்கத்தோட அடிப்படை விற்பனை வந்து நினைக்கிறேன். இது வந்து சினிமா நடிகர் சங்கம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சப்போ தென்னிந்திய சினிமா நடிகர் சங்கம் ஏன் வைக்கணும்னா அவங்க நிறைய நாடக நடிகர்கள் இருந்தாங்க. இன்னும் இருக்காங்க மதுரையில, புதுக்கோட்டையில. நமக்கு தெரிஞ்ச சேசு பாலாஜி, மூன்றாம் நடிகர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. தெரியாம மதுரையிலும் புதுக்கோட்டையிலும் இன்னும் எத்தனையோ துணை நடிகர்கள், கதாபாத்திரங்கள் ஒரு மருத்துவ செலவுக்கு இல்லாம இறக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே வந்து ஒரு சமூகம் கேள்வி பேசுது. மக்கள் நீங்க வந்து பேஸ்புக்ல, ட்விட்டர்லாம், இந்த யூடியூப்லாம் கமெண்ட்ல போடுறாங்க, ஏன் காப்பாற்ற முடியல? அந்த கலைஞர் இருந்தாலும் பல பேரை சிரிக்க வச்சிருப்பாரு. அவர் வரக்கூடிய சம்பளத்துல பல பேருக்கு வெளியே இருந்தாரு. இதெல்லாம் வந்து நடிகர் சங்கம் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும்.
இப்ப சங்கத்துல உறுப்பினர்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஒரு முறையானது கிடையாது. ஒரு சங்கம் என்பது மக்களை காக்கதான் இருக்கணும். அந்த சங்கத்தை தான் தவிர அந்த கட்டடத்தை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி வெளியே கூட்டு போயிட்டு சிங்கப்பூர் நல்ல நிகழ்ச்சிகள் அதுக்கு திட்டமிட்டு வருத்தக்க விஷயம். இன்னொரு சினிமா பெருமொழிகளுக்கு ஒரு கட்டமைப்பு போன்ற இடங்கள் தான் இருக்கு. ரெட் கார்டு போட்டோம்னா பஞ்சாயத்து போட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நிர்வாக சங்கம் நான் நிர்வாக சங்கத்துல இல்லை, அதனால நான் விமர்சனம் பண்ண முடியும். ஏன்னா வெளியில பண்ண முடியும். ஊழல் அது இப்ப கூட இதை பேசணுமா வேண்டாமாங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க இப்பதான் வளர்ந்துட்டு இருக்க பேசாதான்னாங்க. அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு வளர்ந்துட்டு பேசாதான் பண்ணல. அப்ப எப்பதான் பேசுறது, யார்தான் பேசுறது? நடுவரை வந்து வசூல் வச்சு தீர்மானிக்காதீங்க. ஒருத்தர் செய்தி எழுதுறாரு, சந்தோஷப்படுத்துறாரு அப்படின்னா எல்லாரும் ஒரே விஷயம் தான். அப்படித்தான் நமக்கு கருப்பு வழியில் இருந்தது. அவரு மக்கள் திறமா இருந்தாலும் எல்லாதான் வந்து நாகேஷ் அவர்கள் சந்திரன் ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது எங்களுக்கு இல்லை. வருத்தக்க விஷயம். இதை வந்து இந்த மேல சொன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருவதாக இதை சொல்றேன். ஏன்னா இதுக்கு படத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அடுத்து இன்னொரு நடிகர் மருத்துவ செலவு இல்லாமல் இருந்தால் அது தமிழ் சினிமாவுக்கு அவமானம். அதை சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு அதுக்காக ஒரு தீர்வை ஏற்படுத்தணும். அடுத்ததாக இந்த படத்தின் இசையமைப்பாளர் மசூத் அவர்களை பேச வைக்கிறேன். இவர் வந்து கேரளால இருந்து வந்திருக்கிறாரு. இவரும் ஒரு உழைப்பாளர். இவர் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்லாம் வந்து இவரும் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த படத்தை ஒரு அங்கீகாரத்துக்காக வந்திருக்கிறாரு. அவரை பேச வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல் மன்னிப்பு கேட்கிறேன். கேரளா தமிழ் அவ்வளவு சரியா வராது. தமிழ் படம் பார்த்து பார்த்து தான் இவ்வளவு அளவுக்கு தமிழ் பேசுறதே கத்துனது. அங்க இருக்கும்போ நிறைய பேசணும்னு எல்லாம் நினைச்சீங்களா? உள்ள வார்த்தை இருக்கு, ஆனா இங்கிருந்து பார்க்கும்போ என்ன சொல்லணும்னு தெரியல. முதல் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார். நீங்க தான் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு தந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த ட்ரீமால சுத்துது. ஆனா எனக்கு கிடைச்சது தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில தான். அவர் சொல்ற மாதிரி ஒரு விதத்தில் நாமெல்லாம் உழைப்பாளர் தான். நானும் வெளிநாட்டில் இருந்தவர், ஒரு 6 years வெளிநாட்டில் இருந்தது. அப்ப அதோட கஷ்டம் எல்லாம் எனக்கும் தெரியும். அதனால இந்த படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்து சிச்சுவேஷன்ல அவர் சொல்லி தந்தப்போ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் பண்றதுக்கு எந்த பிடிச்ச அளவுக்கு பண்றதுக்கு பண்ணிருக்கே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனி சப்போர்ட் எல்லாம் நீங்க தான். உங்களை சப்போர்ட் இருந்தாதான் என்ன மாதிரி நியூ கமர்ஸுக்கெல்லாம் இங்க வாழ முடியும். காரணம் பெரிய பெரிய லெஜெண்டர்ஸ் எல்லாம் இருக்கு நடந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி மலையாளத்தை விட. அப்ப அந்த இடத்துக்கு வந்த சின்ன ஒரு பூனைக்குட்டி தான். பிடிச்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகா பண்ணிருக்கேன்னு நம்பிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த முதல் பாடல் பார்த்தீங்கன்னா அழகான சிவப்பொருள் எழுதி இந்த பாடல்ல முதல்ல வந்து நான் ஒரு தொழிலாளர் வச்சு தான் எழுதணும்னு நினைச்சேன். அது ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் தான் இந்த பாட்டை எழுதணும்னு விருப்பப்பட்டேன். அதனாலதான் வந்து தம்பி சேவை சுந்தர் அவர் வாய்ப்பு கொடுத்தோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திறமை இல்லாதவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஸோ திறமை இருக்கும்போது அந்த வாய்ப்பு அவரோட திறமைக்காக கிடைத்தது. நான் சொல்லிட்டு போறேன், வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்து அங்க இருந்து நல்லா என்ன பண்றது தெரியாம அதுக்கு வாழும் உதாரணமே அவர் தான். சிங்கப்பூர்ல தான் வேலை கொடுத்தாரு. இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டாரு. இப்ப இருக்க முடியல, திரும்ப சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. இப்படிதான் இருக்கு. அதாவது இங்க வந்து அவர் சினிமாவில் சேர்க்கணும் அப்படின்னு வந்தாரு. நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இன்னும் பல பேர் வாய்ப்பு கொடுத்தோம்னா அவரோட குடும்பத்தோட இங்கே வாழ முடியும். ஆனா பொருளாதார சூழல் நெருக்கடி திரும்பவும் அவர் சிங்கப்பூர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல அனுப்பி இருக்கணும். பேசு. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் வந்திருக்கும் தோழர் ஜி அவர்களுக்கும் நடிகர் சார் ராஜ்கபூர் சார் மற்றும் அனைவருக்கும் என்னோட முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடல் வந்து இந்த படம் குறித்து சந்தோஷம் தான் வந்து என்ன சிங்கப்பூர்ல சந்திக்கும் போது பேசிக்கிட்டோம். ஒரு தேநீர் சந்திப்புல தான் இதுக்கான ஒரு முதல் படி கிடைச்சது. பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருந்தேன். கடல் தாண்டிய பறவை மற்றும் முன்மை கால தட்டான்கள்னு சொல்லிட்டு 2 கவிதை தொகுப்பும் நல்ல வரவேற்பு பெற்றது. அது கடல் தாண்டிய பறவை அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வந்து அனைவரிடம் கொடுத்தேன், இதை வாசிக்குங்க அப்படின்னு. அதை வாசிச்சுட்டு தான் என்னை பாடல் எழுத அழைச்சாங்க. நான் கிட்டத்தட்ட 12 வருஷம் நான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்தேன். நான் இந்த பாட்டை எழுதும்போது நான் சிங்கப்பூர்ல தான் இருந்தேன். ஏன்னா இந்த பாடல் எழுதும் போது எனக்கு அங்க இருக்கிற தொழிலாளர்களோட கஷ்டம், அங்கேயும் இங்கேயும் இருக்கிற உறவு சிக்கல், இது போன்ற நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து எழுதுறதுக்கு ஈஸியா ரொம்ப எளிதா இருந்துச்சு. அப்படி நிறைய சுச்சுவேஷன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு.
அலங்கார சிங்கப்பூர் அந்த அந்த தலைப்பு அந்த முதல் வரி எழுதுற காரணம் என்னன்னா, அண்ணா கேட்டுக்கிட்டாங்க ஒரு இந்த இடத்துல சொல்லலாமா தெரியல, நான் சொல்றேன். அதாவது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானம் நம்ம லெஜண்ட் ராஜா சார் பாட்டு, அது இன்றளவும் சிங்கப்பூர்ல வந்து ஒரு பொது வானொலியிலையோ பொது இடங்களையோ ஒளிபரப்ப முடியாத ஒரு சிக்கல் இருக்கு. அது அபிஷியலா அன்அபிஷியலா எனக்கு அது தெரியல. ஆனா நான் நிறைய ட்ரை பண்ண முயற்சிக்கும் போது அந்த பாடல் ஒளிபரப்ப மறுத்து விட்டார்கள். அப்போ அதை வந்து அண்ணா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு ஒரு இதை உழைக்கணும், நம்ம வந்து ஒரு பெருமைப்படுத்துற விஷயமாகவும் முன்னில் இருக்கிற உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு அவர்களோட வாழ்வியலை சொல்ற விதமாகவும் ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. சப்ஜெக்ட்ல சொன்னது எனக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் மசூத் சார்கிட்ட பேசும்போது டீம் கொடுத்தாங்க. எல்லாமே இணையதளம் வழியா தான் இது பண்ணோம், நேரடியா சந்திச்சது இல்லை. இப்பதான் 2வது முறையா மியூசிக் டைரக்டர் சந்திக்கிறேன். எல்லாமே ஆன்லைன்ல தான் எழுதி கொடுத்தேன். இன்னொரு பாடல் தீரா காதலி அப்படின்னு சொல்லிட்டு 3வதா பிளே பண்ணாங்க. அந்த பாடலும் நான் எழுதின பாடல் தான். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கணவன் மனைவி இடையிலான பிரிவு. ஏன்னா 12 வருஷத்துல நான் அப்போ எனக்கு திருமணமாகல. ஆனா நான் அதோட ஏன்னா நண்பர்கள் எங்களுடைய வேலை பார்க்கிற எல்லா சக தொழிலாளர்கள் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது வீடியோ கால்ல பேசுவாங்க. முன்னாடி நாங்க போன காலகட்டத்துல வந்து டாப்அப் பண்றது ரொம்ப மொபைல் டாப்அப் பண்றது ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அப்போ வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். ஒருத்தவங்ககிட்ட கேட்டுதான் பேசுவாங்க. வீடியோ அவங்களோட மனைவி அம்மா அப்பா அவங்கள்ட்ட பேசுறது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சமயம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும். ஓகே, நம்ம எவ்வளவு தூரம் வெளிநாட்டுல வந்து வாழ்ந்தாலும் நம்மளோட உறவுகளை விடாம உறவுகளை நீடிச்சு அவங்களோட தேவைகள் என்னன்னு அறிந்து அவங்களுக்காகவே நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. அதை நேரடியா பார்த்ததுனால நிறைய விஷயங்கள் நான் எழுதிருக்கேன். இந்த பாடல் இந்த படத்தை எல்லாரும் பார்த்து நீங்க எங்களுக்கு வெற்றி பெற நீங்க உதவி செய்யணும். இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறதால என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா ஒரு தொழிலாளரோட உரையை ஒரு தொழிலாளர் தான் எழுத முடியும். நம்ம இங்க சென்னையில இருந்துட்டு ஒரு கற்பனையா எழுதுறது வேற. அதனாலதான் இந்த வரிகள் நிச்சயம் வந்து பல ஆண்டுகள் பேசப்படும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து இந்த வாழ்வை பாடல் எழுதியவர் புதுக்கோட்டையிலிருந்து கடிதம் செல்வராஜ், அவரை பேச வைக்கிறோம். வணக்கம். இந்த படத்துல வாழ்வே வாழ்வு அப்படிங்கிற பாடலை நான் எழுதியிருக்கேன். அந்த வாய்ப்பு வந்து எனக்கு சம்பத் சார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சம்பத் சார் பத்தி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். காக்கை கரையோட கரைந்ததும் ஆக்களும் அந்நியாருக்கே இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். ஒரு காக்கை தனது கிடைச்சவங்க தான் மட்டும் வாழ்க்கை பகிர்ந்து கொடுக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை, அவங்க தான் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் தன் வேலையை சுத்தி இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியாளர் தான் சம்பத் சாரு. அவரு இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு இந்த படத்தை வாங்கி கொடுத்தாரு. அதுவும் ஒரு ஆள் நானு. ரொம்ப சிறப்பான ஒரு பாடலா இந்த பாடல் வந்திருக்கு. அதாவது நெடுமையில சொல்லுவாங்க, கனவு மனைவிக்குரிய உறவை அவ்வளவு அழகா சங்க இலக்கியங்கள் நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள் மாதிரி இந்த பாடல் வந்து நவீன ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை காட்சிப்படுத்துற விதமும் சந்தோஷ் சார் ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷ் சாரை பத்தி ஒரு இது சொல்லிக்கணும். மறைவாக தப்ப மறைவற்றால் செல்வம் பெருந்தெல்லாம் கண் படின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். ஒரு மருந்த முறை எப்படி தன்னை முழுமையாக தன்னை மனைவிக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது, அந்த மாதிரி தனக்கு எது கிடைச்சாலும் முழுமையா இந்த சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் சந்தோஷ் சார். அவருக்கு எந்த படம் எவ்வளவு இருந்தாலும் சரி அதை முழுமையா சினிமாவுக்காகவே அதை கொடுக்கக்கூடிய ஒருவர். இன்னும் தொடர்ந்து ஒரு காட்டாறு மாதிரி அந்த காட்டாறுல நிறைய பறவைகளும் விலங்குகளும் நீர் வருகிறது. அதுல ஒரு சிறு பறவை தான் நானு. அந்த காற்றாறு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுல இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்வுகளை நடத்தணும். அதுக்கு சந்தோஷ நீண்ட நாட்கள் தொடர்ந்து அவர் இயங்கணும். இந்த திரைப்படம் உழைப்பாளர் தினம், இந்த பேரை ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை விட பேரர் இணைப்பதே சிறப்பா இருக்கு. இதோட மூத்த பையன்கள் எங்களும் தான். நாங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப அதை பெரிய படத்துல வாய்ப்பு கிடைச்சதுக்கும் இந்த இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் இந்த படத்தை திரையரங்க எல்லாரும் பாருங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க.
பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் பல்வேறு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த இயல்பான வாழ்க்கை எல்லாமே உலகத்துக்கு தெரிய வரும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த தயாரிப்பாளர் சம்பத் சார் அவர்களுக்கும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் இசையமைப்பாளருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கணேஷ். அவர் சொன்னார் எவ்வளவு சம்பாதிக்கிறதுலாம் இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நம்ம பிடிச்ச விஷயத்த ஒன்று செய்யறோம். அதுக்கு காரணம் வந்து என்னுடைய குருநாதர் செல்வன் சார். ஏன்னா அவர் எங்களுக்கு சினிமா கற்றுக் கொடுத்துருந்தாரு. எங்களுடைய திரைப்பட கல்லூரி, இது ரெண்டுக்கும் நேரம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன் நான். அதாவது இப்போ மஞ்சள் பாய்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அது ரொம்ப நல்ல விஷயம். வெளிநாட்டு வெளிமொழி படங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓடுறது புதுசு கிடையாது. சங்கர வரலாற்றுல இருந்து டைட்டானிக்ல இருந்து ஓடி இருக்கு. இந்த நியூஸ்ல என்னன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு என்னாச்சுன்னு ஒரு கேள்வி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப வருத்தமா இருந்தது. இன்றைக்கு தமிழ் சினிமா சூழல் பார்த்தீங்கன்னா கதையை கேட்டு தயாரிப்பாளர்கள் எடுப்பது குறைந்து விட்டது. ஒரு நடிகர் தான் ஒரு தயாரிப்பாளரையும் தேர்வு செய்யறாங்க, கதையும் தேர்வு செய்யறாங்க, இயக்குனரையும் அவங்க தேர்வு செய்யறாங்க. இப்போ தமிழ் சினிமா வந்து நடிகர் கையில தான் இருக்கு. ஸோ வந்து நீங்க ஒரு மஞ்சள் பாய்ஸோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா யாரை சொல்ல முடியும்? ஸ்கிரிப்ட் தான். அதுல ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, பெரிய மியூசிக் ரைட்டர் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, காமெடி கிடையாது, எதுவுமே கிடையாது. இது மாதிரி வந்து ஒரு கேரளால பண்ண முடியும். இப்போ நான் அதே டைரக்டர் சிதம்பரம் இருக்கிறாரு. அந்த டைரக்டரை கொண்டு வந்து இங்க ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருந்தா அந்த படத்தை யாராவது எடுத்திருப்பாங்க? இது வந்து நல்ல பண்ணி ஐயா வந்து நல்ல ஒரு சரியா 86 ஒரு அருமையான படம் எடுத்திருந்தாரு. எந்த ஒரு ஆலோசனை இல்லாமல் ரொம்ப அருமையான படம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் குற்றம் செய்வதற்கு முன்னாடி இங்க என்ன நடக்குன்னு தெரியணும். இந்த சினிமா அரசியல் புரியாமல் வேணும்னே வந்து தலை சிறந்த இயக்குநர்களா இருக்காங்க இந்தியாவிலே வந்து. அவர் வந்து ஸ்ரீவர்சால இருந்து பாலராஜா பாலச்சந்தர் இயக்குநர்கள் வந்து எல்லாருமே இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ ஆனா இன்னுமே என்னன்னா பெரிய இயக்குநர்கள் நான் சொல்றது ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் உட்பட அவங்கெல்லாம் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பெரிய ஹீரோக்களுக்கு வசூலியே நீங்க உதவி பண்ணுவதை தவிர ஒரு புதிய முயற்சி இல்லை. நீங்க பாரதிராஜ சார் கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வடகிழக்குல வேலை பார்த்த ஒரு ஆளை ஹீரோ ஆக்குனாரு, தன்னோட அஸ்டோட ஹீரோ ஆக்குனாரு. இயக்குநர் மையம் பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகால இருந்து மொழியே தெரியாம வந்து தமிழை கத்துக்க வச்சுட்டு அவரை சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டாரு. ஒரு உலகம் ஒருவர் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்த இடம் இது வந்து ஏன் வந்து ஒரு ஹீரோக்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்ல தான் வர முடியும். ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள இயக்குநர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் லிஸ்டே சொல்ல முடியும். இதே மாதிரி மாரி செல்வராஜ், மகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ், நவீன் குமாரசாமி இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணாங்க சின்ன பட்ஜெட் படங்கள். ஆனா அடுத்த என்னவா இருக்குன்னா பெரிய நடிகளோட வசூலுக்கு போய் ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான் சொம்பு தூக்காத பள்ளத்து ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அடுத்த ஒரு கலையரசனோ ஒரு அட்டகத்து தேசியோ இல்லை ஒரு புதிய ஒரு ஆண்டனி இல்லை குருசேவ சுந்தரம் வசூலான ஒரு அந்த கதாநாயகரை வச்சு ஏன் பண்றதுக்கு தைரியம் இல்லையா? வசூல் முன்னாடி போனா ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது. இன்னைக்கு நம்ம வந்து இயக்குனர் செய்யறாங்க. அதுக்கடுத்து ஒரு இயக்குனர் ஒரு பொதிகையோ ஒரு இயக்குனர் இயக்குனர் வர முடியாத வந்து இதுதான். நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் வந்து என்னன்னா என்னுடைய இயக்குனர் தான். அவர் எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாம எதிர்பார்க்கணும். ஸோ வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்கு செலவு பண்ணாங்க. நீங்க வந்து வெறும் நடிகை செலவு பண்ணீங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் மிக மோசமான ஒரு வீழ்ச்சிக்கு போகும். அதனால வந்து இங்க இன்னொரு பாத்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க கதையை சொல்றாங்க. இதே மாதிரி இந்திய சினிமாவில் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதுவும் என்னன்னா அது விவேக் படம் மாதிரி முன்னாடியே சங்கத்துல போய் சைன் கட்டிடுறாங்க. அடுத்த படம் நான் கதை திருட போறேன், அதான் நீங்க வந்தீங்கன்னா கட்டமைச்சு கழிச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ரொம்ப கவனிச்சுக்கிறோம் தமிழ் சினிமா. இதெல்லாம் ரொம்ப வரத்தக்க விஷயம். ஒரு ரைட்டரை வச்சு எழுத வச்சுட்டு வசனமே போடுறாங்க. இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல். இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையில் வந்து சமூக பாடுறாங்க. மக்கள் எப்படி வாழணும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வசனம் போட்டா வந்து நீதி பண்ணும்போது ரைட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல என்ன ரைட்ஸ் ஆகும் வர்றதே 10%. அதெல்லாம் அந்த ஒரு உறுப்பினர் குடும்பங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா எப்படி வளரும்? இப்ப அகிலாவசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 ரைட்டர்ஸ் இருப்பாங்க. பேசுறது மட்டும் அகிலாவசம் ஸ்பீல்பர்க் அது சொல்லுவாங்க. ஆனா ரைட்டர்ஸ்க்கு அங்கீகாரமே இல்லை. அதனால இப்ப நான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கதை தான் எழுதுவேன். நான் ஒரு 3 பக்கத்துல கதை எழுதிட்டு அவர் ஜான் பாபு திரைக்கதை ஆசிரியர் தமிழ் மிக ஒரு சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியராக வந்து இருக்கிறார். நிச்சயம் இவங்களை வந்து பயன்படுத்துறாங்க. பெரிய ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணா முதல்ல கதைதான் தேர்ந்தெடுக்கணும். இங்க எந்த ஊழலும் படம் ஓடாது. அது உறுதியா சொல்ல முடியும். நீங்க மார்க்கெட்டுங்கிறாங்க, அது கோயம்பேடு மார்க்கெட்டோ நாட்டு தவணை மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்டும் கிடைக்கல. அந்த ஸ்கிரிப்ட் அந்த டைரக்டர் தான். ஸோ அவங்களுக்கு நீங்க காசு கொடுங்க. ரைட்டருக்கு காசு கொடுக்காம ஏமாத்துறது, பேரை போடாம கொடுக்குறது, இதெல்லாம் பேசுறதுனால தயங்குறாங்க, பயப்படுறாங்க.
இல்ல நீங்க ஏன் இப்படி தைரியமா பேசுறீங்க அப்படின்னா, யாராவது பேசுங்க, யாருமே பேசுறாங்க, அது வந்து அந்த சமூகத்துக்கு வந்து வரவேற்கத்தக்கமான ஒரு விஷயம் ஆயிடும். அதனால நான் ரைட்டர் பேர் தான் ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் போட்டிருப்பேன். ஏன்னா நான் இல்லை அவருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய வந்து அவருக்கு வந்து சம்பளத்தை கொடுத்தா இந்த டெக்னீஷியனால அவருக்கு அதிக சம்பளம் 50%. ஏன்னா மற்ற எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா நான் எழுத்து நடிக்க நினைக்கிறேன், நான் ஒரு எழுத்தாளர் மகன். ஏன்னா எழுத்தாளர் போது படமே எழுதுறாங்க. அவங்க ஒரு சின்ன இயக்கம், இந்த படம் வெற்றி விட்டாங்க, அடுத்த படம் பேர் வந்துடும், அதுல இருந்து கை கொடுக்குறாங்க, சண்டை கொடுக்குறாங்க. என்னன்னா இது டேரக்டர் சொன்னதே ஒரு என்ன சொல்றது, ஒரு அறம் சார்ந்த படம் எடுப்பாங்க, ஆனா அறமா அது செயல்படுறது இல்லை. இப்போ ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து தமிழ் பிரபா பேரெல்லாம் போடுறாரு, நல்ல விஷயமா இருக்கு. அவர் வெற்றிமாறன் அந்த ஆஞ்சநேயர் ஒரு வெக்கை பூமணி கதையெல்லாம் எழுதுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் எடுத்தீங்கன்னாதான் அந்த இயக்கங்கள் பல ஆண்டுகள் கழித்து வெற்றி பெற முடியும். ஜான் பாபுராஜ் அவர்கள், அவரே உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு. அவரு இந்த படத்தை மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துவது எங்களுக்கு பெருமை. அவரை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடை பேச்சு அவ்வளவு வசம் கிடையாது, அதனால நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். 4 வருஷத்துக்குள்ள அந்த பேச்சு பேசுறீங்க, எல்லாம் வந்து பேசுறீங்கிற மாதிரி என்ன பேச வச்சுட்டாரு. சந்தோஷ் இந்த கதையை சொல்லும்போது அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல தான் சொன்னாரு. அதுக்கு பிறகு வந்து அந்த கதையை எனக்கு அனுப்பி வச்சாரு. அப்பவே வந்து ஒரு 40% சீன் எல்லாம் வந்து இருந்தது. அதுலயும் குறிப்பா வந்து அந்த சிங்கப்பூர் சார்ந்த அந்த பகுதிகளில் உள்ளது அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது, அது எல்லாமே பண்ணியிருந்தாரு. அதனால என்னோட வேலையை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு தொழிலாளி எதற்கு வந்து வெளிநாடு போறானோ அதுக்கு பின்னால ஒரே ஒரு நோக்கம்தான், சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிச்சு ஊர்ல வந்து மனைவி பிள்ளை அப்படின்னு செட்டில் ஆகணும் அப்படின்றாங்க. அந்த நோக்கம் வந்து சிலருக்கு நிறைவேறும், பலருக்கு நிறைவேறாது. அதே மாதிரி ஊர்ல வந்து என்ன சொல்றது, ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க. வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு யார் நம்ம அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும். இதுல உறவுகள் நண்பர்கள்ட்ட கசப்பான அனுபவத்தை பெற்றிருப்பாங்க. அவங்களும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு அவங்க போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்னால் ஏற்பட்டிருக்கும். அங்க போய் அவங்க சம்பாதிச்சு வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல எதுக்கு இனிமே ஊருக்கு போறது, இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தோணும். இப்படி ஒவ்வொரு தொழிலாளிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிகள் இருக்கு, ஒரு வழி இருக்கு. இதான் இந்த படத்துல வந்து சந்தோஷ் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படத்துல அரசியல் படமா இது அப்படின்னு கேட்டா அரசியல் படம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு சாமானியனும் ஒரு அரசியல் இடையீடு இல்லாம ஒரு தினத்தை கடக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகனுக்கும் ஒரு அரசியல் இடையீடு வருது. அதை ஒட்டி வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு லேயர் இந்த படத்துல இருக்கு. சுமார் ஒரு 2000 ஒரு 24 வருஷங்கள் ஆகுது. அப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தேன். அந்த ஷார்ட் ஸ்டோரியில ஒரு கம்யூனிஸ்ட் கதாபாத்திரம் வரும். அதை நான் பகடி பண்ணியிருந்தேன், நையாண்டி பண்ணியிருந்தேன். அது பிரசுரமாச்சு, அது சிறு பத்திரிகையில வந்தது, நவீன பெற்றம். அப்புறம் அப்போ எனக்கு அதை பத்தி எதுவும் இல்லை. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஏன் அதை அப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு காரணம், நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே தென் தமிழகத்துல இருக்கிற அந்த விளவங்கோடு தொகுதிகளை, அது ஒரு ஹார்ட்கோர் வந்து கம்யூனிஸ்ட் ஏரியா. எங்க அப்பா ஒரு தீவிர கம்யூனிஸ்ட், என் குடும்பமே கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் வாக்கு கேட்டு வாக்கு போட்டு வளர்ந்தவன் நான். அப்ப நாம ஏன் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு பதிலா எனக்கு இருந்தது. உதாரணமா ஒரு அரசியல்வாதி ஒரு 100 கார்கள் வச்சு ஒரு பவனி வர்றாங்க, பூவெல்லாம் போடுறாங்க, மக்கள் கூட்டம் இருக்கு. இப்படி இருந்தா அதை இந்த பொது சமூகம் எப்படி பார்க்கும்? இந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல கோவை இது என்ன சொல்றது, திணறியது, சென்னை கலங்கியது இப்படின்னு போடுவாங்க. ஒரு வெகுஜனம் எப்படி பார்ப்போம்னா அவங்களும் வந்து ரொம்ப மாஸ் காட்டிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு 100 ரன் ஒரு கிரிக்கெட் விக்கெட் அடிச்சா அது ஒரு பெரிய விஷயம். ஒரு படம் 100 நாள் ஓடுனா பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு 100 கார் தொடர ஒரு ஆள் வந்தா அதை அந்த மாதிரி தான் பார்ப்போம். அதே விஷயத்த, அதாவது ஒரு 100 கார்ல ஒரு கம்யூனிஸ்டால தலைவரால வர முடியுமா? தோழர் ஐயா நல்ல கொண்டுவால வர முடியுமா?
தோழர் ஜீனா இது ராமகிருஷ்ணன் அவர்களால் வர முடியுமா? முடியாது. அப்படியே வந்தாலும் இந்த சமூகம் என்ன சொல்லும்? ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இந்த மாதிரி ஆடம்பரமா இருக்கிறாரு, அவங்க எளிமை தானே சொல்லுவாங்க, அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே விஷயம் தான், ஒரே 100 கார் தான், இதுவும் 100 கார் தான். ஆனா ஒண்ணு நம்ம ஒரு புது புத்தியில இருந்து பார்க்கணும், ஆனா இன்னொன்னு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜில இருந்து பார்க்கணும். இது எப்படி வந்தது? அதுக்கு காரணம் கொள்கை. இப்ப கம்யூனிஸ்ட் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை இருக்கு, ஒரு நிலையான ஒரு கொள்கை இருக்கு. அப்புறம் இந்த கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய வாழ்க்கையினாலும் மக்கள் போராட்டங்கள்னாலும் அவங்க ஒரு மதிப்பீட்டை வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். கம்யூனிஸ்ட்னா மக்களுக்காக நிற்பார்கள், மக்களுக்காக போராடுவார்கள், மக்களுக்காக பக்கம்தான் எப்பவுமே நிற்பாங்க. ஆடம்பரம் போன்றவற்றுக்கே தெரியும். அதனாலதான் அவங்க செய்யும் போது அவங்களுடைய அந்த மதிப்பீட்டில் இருந்து விலகி இருக்கும்போது ஒரு சாமானியனே வந்து அங்க வந்து எதிர்க்கு. இன்னும் சரியா சொல்லணும்னா கம்யூனிஸ்டுகள் ஒரு சாமானியனும் அவர்களை கேள்வி கேட்க விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுல மக்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. அப்படியா வந்து தங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம ஈஸியா அவங்களை பார்த்து சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தமிழ் சினிமா கூட இப்படிதான் இருக்கு. இதை நீங்க தமிழ் சினிமா பத்தி சொல்லும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதாவது இங்க தமிழ் சினிமா இல்ல, சினிமா ஒட்டுமொத்தமா சொல்ல சூப்பர் ஹீரோ இருக்கு, சினிமாஸ் இருக்கு, மாஸ் ஹீரோஸ் நடிக்கிற படங்கள் இருக்கு. இதை எல்லாத்தையுமே நம்ம கொண்டாட்டமா பார்க்கிறோம். அங்க பறப்பாங்க, ஒரு 4 லாரி ஆட்களை அடிப்பாங்க, அதெல்லாம் கொண்டாட்டமா பார்க்கிறோம். நம்ம லாஜிக் பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஆனா ஒரு இயல்பான வாழ்க்கையை காமிக்கிற ஒரு படத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னா அதுல நிறைய லாஜிக். ஏன் இது இப்படி இருக்கு? இது ஒரு குற்றச்சாட்டாவே தமிழ் சினிமால தொண்டு தொட்டு இருந்துட்டு வருது. ஒரு வணிக சினிமா எடுத்தா அவர் கேளிக்கைக்காக எடுக்கிற படத்துல அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு, ஆனா அதை கொண்டாடுறீங்க. ஆனா ஒரு வாழ்வியல சொல்ற ஒரு படத்தை எடுத்தா அதுல ஒரு சின்ன விஷயத்துக்கும் லாஜிக் பாக்குறீங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டு நான் இல்லை, அது தொண்டு தொட்டே இருந்துட்டு இருக்கு. ஆனா இது இப்படிதான் இருக்கும். இதுதான் இதோட நியதி. உதாரணமா நம்ம ஒரு குழந்தைகிட்ட அந்த பாட்டியோட ஒரு சொல்ற கதை இருக்கு இல்லையா? பாட்டி ஒரு ஊர்ல ஒரு பாட்டியை வடை சுட்டாங்க. அது வந்து காக்கா எடுத்துட்டு போச்சு. நரி போய் இது காக்காக்க ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றாங்க. அந்த பாட்டி வடை சுட்டாங்க. அது ஒரு குழந்தைகிட்ட சொன்னா எந்த குழந்தையும் அதை ரசிச்சு கேட்கும். ஆனா அதே குழந்தைகிட்ட போய் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு வந்து வடை சுட்டாங்க, ஒரு காக்கா எடுத்துட்டு போச்சு, நம்ம வீட்டு டாமி இருக்குல்ல, டாமி அது போய் காக்கா கிட்ட காக்காவுக்கு ஒரு பாட்டு பாடுது சொல்லிச்சு, அப்படி சொல்லி பாருங்க, எந்த குழந்தையும் நம்பாது. அது கேட்கும், நம்ம வீட்டு டாம் எப்படி வந்து பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க ஏன்னா அது எங்கேயோ ஒரு பாட்டி எங்கேயோ ஒரு வடை சுடுற டைம் அந்த கதையில வந்து நரி பேசலாம், காகம் வந்து பாடலாம். ஆனா நம்மளுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற ஒரு படத்துல அந்த வாழ்வியலை நடைமுறை யதார்த்தத்தை ஒட்டிய கேள்விகள் கேட்கப்படும். இதுதான் வந்து முக்கியம். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி எப்போ நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து அந்த மக்களோடு மக்களாக நின்று ஒரு போராட்டத்தை பண்ணும்போது, அவர்களுக்காக பேசும்போது, அந்த நடைமுறை யதார்த்தத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களை கேள்வி கேட்பாங்க. அதனால மாநில இருந்து கை காமிக்கிறவங்கள்ட்ட இந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சோ இது அவங்களுக்கான பிரிவிலேஜ், நமக்கு ஏன் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. இந்த கேள்விகள் கேட்கறது நாம நிறைய ஜனநாயக பூர்வமாக இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் கேட்க முடியும், மற்றவங்கள்ட்ட கேட்க முடியாது. இன்னைக்கு ஒரு ரவுடி இருக்கிறான், அவன் வந்து மோசமான வார்த்தைகள்ல பேசுவான். இன்னொரு தன்மையான மனிதர், அவருக்கு ஜனநாயகம் தெரியும், நீதி நியாயம் பேசுறவர். அந்த ரவுடி நம்மளை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தைகள் பேசினா நாம அதிர்ச்சி ஆக மாட்டோம். ஏன்னா அவன் எல்லாத்தையும் அப்படிதான் பேசுவான். அங்க போய் பேசுறது கூட நம்ம போக மாட்டோம். ஏன் போனா அங்க அவனுக்கு வந்து அவனுக்கு தான் அந்த ஜனநாயகமே கிடையாது. அவங்ககிட்ட அப்ப நமக்கு கோபம் இல்லையா? நமக்குன்னு வந்து ஒரு சுயமரியாதை இல்லையா? எல்லாமே இருக்கு, நீதி அரைச்சிட்டு எல்லாம் இருக்கு. ஆனா அவனுக்கு முன்னாடி அதை காமிக்க முடியாது. ஏன்னா அவன்கிட்ட அதுக்கு அந்த காதை, ஜனநாயகத்தின் காதை அவன்கிட்ட கிடையாது. அதனால அவன்கிட்ட பேச மாட்டான். அவன் நாயின்னு சொல்லுவான், குரங்குன்னு சொல்லுவான், செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவான். அப்ப எல்லாம் நம்ம சும்மா தான் இருந்துட்டு இருந்தோம். அதே இது ஒரு தன்மையான மனிதர் டேன்னு கூப்பிட்டா கூட என்னையா நீங்க டேன்னு கூப்பிட்டீங்க கேட்போம். ஏன்னா அவர்கிட்ட புரிய வைக்க முடியும், அவர்கிட்ட ஒரு ஜனநாயகத்தின் காது அவர்கிட்ட இருக்கு. அதனால ஒரு ஆள் கை நீட்டி பேசின உடனே நாம அவர்கிட்ட நீங்க எப்படி வந்து என்ன கை நீட்டி பேசலாம் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? சோ எப்போ ஒரு ஆள் ஜனநாயகம், அப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இந்த
என்ன சொல்றது, சுயமரியாதை, அறச்சீற்றம், இது எல்லாம் விழிப்போடு இருக்கணும்னா நம்ம முன்னாடி ஒரு ஜனநாயகமான ஒரு ஆள் இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும். அதுதான் கம்யூனிசம். அவங்களதான் நம்ம அதிகம் கேள்வி கேட்கிறோம். அதனால நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம ஒண்ணு கேட்கணும், நம்மளுடைய வீரம் மட்டும் கிடையாது கேள்வி கேட்பது, எதிரில் இருக்கிறவங்க ஜனநாயக பூர்வமாக இருந்தா மட்டும்தான் அந்த கேள்வியை நம்மளால கேட்க முடியும். நான் இந்த புரிதல் எனக்கு அன்னைக்கு இல்லை, அதனால நான் அப்படி எழுதினேன். இன்னைக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால இந்த படத்தோட கதையில ஒரு கேள்வி இதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கிட்ட முன்வைக்கும் போது அவர் அதற்கான சரியான பதிலை என்னால வசனமா எழுத முடிஞ்சிருச்சு. அதனால ஒரு கேள்வி கேட்பது, இன்னொருத்தர் கேள்வி கேட்காம இருக்கணும் அப்படிங்கிறது அது அவங்களுக்கான பிரிவிலேஜா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டியது மக்களோடு மக்கள் இது பணி செய்துட்டு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு மிக முக்கியமான இன்னொரு சொல்றேன், இதோட ஏன் கிடையாது அப்படின்னா இதோட எந்த ரிசல்ட் பார்க்கணும். தமிழ் சினிமால கடந்த ஒரு 15-20 வருடங்களா தமிழ் சினிமா மேடைகள்ல ஒரு 3 இயக்குநர்களுக்கு மட்டும்தான் நிரந்தரமா நாற்காலி விடப்பட்டிருந்தது. மகேந்திரன், பால் மகேந்திரா, பாரதிராஜா. இந்த 3 பேருமே நடைமுறை யதார்த்தத்தை ஒட்டி படம் எடுத்த நம் காலத்தில் முக்கியமான ஆளுமைகள். அவங்க காலத்துல அவங்களுடையும் மனித வெற்றி கொடுத்தவர்கள் எல்லாம் பார்வையாளர் வரிசையில் இருக்கும்போது இவங்களை மட்டும்தான் நம்ம மேடையில் வச்சு கொண்டாடணும். இன்னும் 50 வருஷம் கழிச்சு இவரோட படைப்புகளையும் இவங்களை நம்ம கொண்டாடுவோம். அதே போல மக்களோடு நிற்கிற, மக்களோடு பயணிக்கிற, மக்களுக்காக போராடுகிற, பேசுகிற ஒரு தத்துவம் ஒரு தலைவர்களும் தான் நெடுங்கால நிற்பாங்க. அவங்களதான் இந்த சொசைட்டி ஞாபகத்தில் வச்சிருக்கோம், அவங்களதான் தங்களுடைய முன்னோடிகளாக பின்பற்றும். இந்த படத்தோட சந்தோஷ் பத்தி சொல்லணும்னா அது ஒரு சென்னை எனக்கு எடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள்ல ஒண்ணு சந்தோஷ். சந்தோஷை எனக்கு பழக்கத்துக்கு முன்னாடி அவரோட அப்பா தான் எனக்கு பழக்கம், அண்ணாச்சி விக்ரமாதித்யா. அதுக்கு பிறகுதான் அவங்க பரு மூலமா தான் எனக்கு சந்தோஷ் பிரேம் எல்லாமே எனக்கு பழக்கம். இன்னைக்கு அவரோட வளர்ச்சி, இன்னைக்கு அவர் ஓப்பனா சில விஷயங்கள் பேசுறது, இது எல்லாமே எனக்கு நானே சொல்லிடுறேன் இந்த ஆரம்பத்துல இதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா யாராவது ஒரு ஆள் பேசிதானே ஆகணும் அப்படின்னு. இறுதியா நம்ம ஒரு விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ மாங்கன்று வைக்கிறோம், தென்னங்கன்று வைக்கிறோம், பெரிய அளவில் விவசாயம் பண்ண போறோம்னா ஒரு அனுபவசாலிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ அதெல்லாம் பண்ணு, ஆனா அதுக்கு கூட கொஞ்சம் கீரையும் வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாங்கன்றோ இல்லை தென்னங்கன்றோ அது வளர்ந்து நமக்கு பயன் தர்றதுக்கு பல காலம் ஆகும். அந்த பெரிய ஒரு டைம் பீரியட்ல நம்மளுக்கு ஒரு சலிப்பு வரும், ஒரு அயற்சி வரும். ஆனா கீரை அப்படி கிடையாது. அதோட வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஒரு 2 வாரத்துல நம்ம அறுவடை செய்துட்டு போகலாம். அது நமக்கு பெரிய ஒரு திருப்தியை தரும். நம்ம நீண்ட தூரம் பயணிக்கும் போது அதுல சோர்வு கட்டாம இருக்கிறதுக்கு இது பெருசா உதவும். இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படத்தை பணியாற்றிய நான் உட்பட எல்லோருக்குமே இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கீரை அறுவடை மாதிரி தான். இதோடைய இது கிடைக்க போற லாபம் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஆனா இது கீரை மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு விஷயம். எங்க எல்லாருமே நாங்க ஒரு பெரிய ஒரு ரன்ல இருக்கிறோம், ஒரு நீண்ட ஓட்டத்துல இருக்கிறோம். அதுல நாங்க சரிப்படாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமா இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு காரணமா ஒரு பூஸ்டா எங்களுக்கு இருக்கும். அதற்கு நான் சந்தோஷத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்கு பற்றி நான் எதுவும் பேச வேண்டாம் தான் பேசுறேன். ஆனா நீங்களும் பேசுறதை கேட்ட பிற்பாடு ஒரு 5 நிமிஷம் எடுத்து நினைக்கிறேன். நான் 2010 கட்சியுடைய மாநில செயலாளராக பொறுப்பேற்றேன். அடுத்து 2 மாதங்களுக்குள்ள மறைந்த இயக்குனர் பாலச்சந்திர அவருடைய பிளாட்ல சந்திச்சு நான் பேசினேன். அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா ஸ்டார் ஒரு மேகசைன்ல சில விஷயங்களை படிச்சுட்டு போனேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க உங்க பேட்டியில சொல்லும் பொழுது நான் அன்னைக்கு கொடிகட்டி பிறந்த எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா அதுக்குள்ள நான் போகல, அதே மாதிரி சிவாஜி அவரு அதுக்குள்ள போகல, அவர் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாரு,
நாங்க ஆரம்பத்துல இந்த உலகத்துக்கு வந்தப்போ இப்ப மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஃபிலிம் வந்து ஒரு 10 படத்தை நெட்ல நம்ம எடுத்து போட்டு பார்த்துட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம். எங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணேன், இந்த பக்கம் எம்ஜிஆர் வச்சும் பண்ண வேண்டாம், சிவாஜி வச்சும் பண்ண வேண்டாம், இது 2 பேர் இல்லாம வேறொரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு, ஆனா என்ன வந்து எம்ஜிஆர் ரொம்ப வற்புறுத்தினாரு, சிவாஜி வற்புறுத்த என்ன சொல்லுவேன்னா, உங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு திரைக்கதைக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லுவேன். கட்டாயப்படுத்திருந்தாரு. தெய்வத்தா என்ற படத்துக்கு திரைக்கதை வசனம் மட்டும் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி பாதிச்சார். அது போல பாலு மகேந்திரன் எங்களுக்கு நீண்ட தொடர்பு உண்டு. அவருடைய கடைசி படம் தலைமுறைன்னு சொல்லி எடுத்த படம் அவரோட. அது போலவே வந்து இவரு ராஜமுருகன், அடுத்து வந்து இன்று நேற்று நாளைன்னு எடுத்த ரவிக்குமார், இப்படி பல பேரை, பாரதி ராஜா, பல பேரோட தொடர்பு உண்டு. கடைசியில ஒரு கட்டத்துல கமல் சார் வந்து திரையுலகத்துக்கு வர்றது, இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சந்திச்சேன். இப்ப நீங்க படம் வந்து தலைமையார் அந்த பகுதியில் எடுத்தீங்கல்ல, அந்த கீழத்தஞ்சையினுடைய மண்ணை புரட்டி போட்ட ஒரு மகத்தான தலைவர் இருந்தார். அவர் பேர் பி சீனிவாசராவ். ஒரு பிறந்தது கர்நாடகத்துல, தென் கனடாவில், படிச்சது பெங்களூர்ல. ஆனால் காந்திஜியை அழைப்பு ஏற்று காந்திஜி என்ன சொல்றாருன்னா, மாணவர்களை கல்லூரியை விட்டு வெளியேறுங்கள், சுதந்திர படத்து கலந்து கொள்ளுங்கள் என்று அவரை அழைப்பு ஏற்று பெங்களூர் வந்து சென்னைக்கு வந்து 1936 கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்து அந்த முடிவின் அடிப்படையில 40 வந்து கீழத்தஞ்சிக்கு போகும்போது அவருக்கு வந்து தமிழ் திக்கி பேச தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனா வாழ்ந்தது அந்த மண்ணில் 19 ஆண்டுகள். இன்னைக்கு கீழத்தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்துல பலமான கம்யூனிஸ்ட் இருப்பதற்கு வித்திட்டவர் பி சீனிவாசராவ் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் பிறந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று அனுபவத்தையும் இன்னும் சில பிரசுரங்களையும் கமலை சந்திச்சு நான் விட்டு கொடுத்தேன். உங்க உலகத்துக்கு சீனிவாசனமும் நடிக்கலாம், அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டாரு, நான் பார்க்கலன்னு சொன்னாரு. இப்படி உங்களுக்கு வந்து ஏராளமா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அநேகமா இவ்வளவு கிரிட்டிக்கலா நீங்க வந்து இந்த நிலைமை பற்றி பேச நான் எதிர்பார்க்கிறேன். நீ வந்து அது சந்தோஷம். மற்றவங்கலாம் ரொம்ப அடுத்து வந்து அந்த பாடல்களை வந்து பின்னாடி சொன்னார் பாருங்க, மலேசியாவில். நீங்க வீட்டுல நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆடு ஜீவிதம்னு ஒரு நாவல் வந்து படமா வந்துருச்சு. அது வந்து அநேகமா ஏராளமான மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சிறந்த நாவல் படமா வந்திருக்கு. அப்புறம் மஞ்சள் பாயசை பற்றி சொன்னாலே இன்றைக்கு திரையுலகத்துல ஒரு முக்கியமாக அவங்க வந்து கதையை கதையாக வைத்து அதற்கு பிறகு நீங்க வந்து நடிகர்கள் மற்றவர்கள்லாம் செலக்ட் பண்ணுவதற்காக இவருக்காக அந்த கதை அந்த நிலைமை மாறி உங்களுக்கு வந்து உண்மையிலேயே மக்களுடைய வாழ்க்கையை, உழைக்கும் மக்கள் வாழ்க்கையை, பல்வேறு அம்சங்களை திரைப்படமாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தவர்களை மீண்டும் பாராட்டி ஒரு முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாழ்க்கையை நன்றி. சமீபத்துல வந்து இப்போ சட்டமன்றத்துல வந்து முதல்வர் அவர்கள் வந்து 500 கோடி ரூபாய்க்கு ஒரு பிலிம் சிட்டி வந்து பூந்தமல்லி கிட்ட கட்ட போறதா அறிவிச்சிருக்காங்க. அது நல்ல திட்டம், வரவேற்புக்கான திட்டம். ஆனா அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்னன்னா, நான் மட்டும் இல்ல, என்ன போன்ற வளரும் கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு பள்ளியில 2 பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒருத்தர் குழந்தையோட அப்பா வந்து 50,000 சம்பளம் வாங்குறவரு, இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து 20,000 சம்பளம் வாங்குறவரு. அப்போ ஒரு பெரிய உச்சநீதிமன்ற படம் வெளியாது. தியேட்டர் டிக்கெட் 170 ரூபா, பாப்கார்ன் 100 ரூபா. அப்போ அந்த ஒரு 50,000 வாங்குறக்கூடிய அந்த அப்பா வந்து மகளை கூட்டு போய் காட்டிடுறாங்க. அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து ஒரு படம் காட்டுறது சொல்லும் போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது, ஏன் நம்ம அப்பாவால படத்துக்கு கூட்டு போகல? அப்போ அவன் சொல்லுது, அப்பா என்ன படத்துக்கு கூட்டு போங்க. சோ 20,000 ரூபாய் வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமா பார்க்கறதுங்கிறது ஒரு ஆடம்பரமாகிவிட்டது. இது ஒரு நவீன திருட்டு. ஒரு எளிய மக்கள்களை சினிமாவில் வந்து காலையில வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வியாபார நோக்கத்தில், மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டும் போது நடிகர்களோட சம்பளம் தான். ஏன்னா இவங்க சம்பளத்தை ஏற்றும் போது ப்ரொடியூசர் வேற வழி இல்லாம அவங்க அதோட விலையை அதிகப்படுத்துறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில வைக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் தலையில வைக்கிறாங்க, தியேட்டர்ஸ் கடைசியா கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளைண்ட் வந்து ஆடியன்ஸ் தலையில வைக்கிறாங்க. இன்றைக்கு 100 கோடி சம்பளம் வாங்குற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள்.
இது தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேடைகளை சொல்லும்போது தான் போய் சேரும். இது எழுதணும் என்னன்ட்டு உங்க மாதிரி பத்திரிகையாளர்கள் எழுதும்போது போய் சேரும். இப்ப அந்த 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரு சரி பிள்ளைய கூட்டு போனா தனியார் போக முடியாது, 220 ரூபா ஒரு பாப்கார்ன் எல்லாம் படம் பார்க்க முடியாது. ஸோ 220 ரூபா ஒரு டிக்கெட்டு, இவர் பாப்கார்ன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரூபாய் பண்றாரு. இப்போ ஒரே குழந்தை கூட்டு போகிறது அண்ணனும் ஆசைப்படுறாங்க, நானும் படம் பார்க்கணும், நானும் இந்த நடிகர் டிவியில போட்டு கூப்பிடுறாங்க. ஸோ 520 ரூபா 720 ரூபா டிக்கெட் 620 ரூபா ஆயிடுச்சு. 3 பேர் போனோம்னா அந்த குடும்ப தலைவியும் ஆசைப்படுறாங்க, நம்ம குடும்பத்தோட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, படம் பார்த்து 4-5 வருஷம் ஆச்சு, நானும் வரேன் அப்படின்னு ஒண்ணு 1000 ரூபா வருது. இந்த 1000 ரூபாய்க்கு கடன் வாங்குறதா இல்லைன்னா ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசோட சேமிப்பை எடுக்கிறதா இல்ல தன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நகையை சேர்க்கிறதுக்கு அதுல இருந்து எடுக்கிறதாங்கிற ஒரு இதுல போய் வேற வழியில கடன் வாங்கி படம் பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவை கொண்டு விட்டது நடிகர்கள் தான். இதுக்கு வந்து உண்மையை சொல்லப்போது இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை. கடந்த 10 வருடங்கள் இருந்த பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் இன்று இல்லை. ஆனா காணாமல் போனது காரணம் வந்து பேராசை தான். ஏன்னா இன்றைக்கு 1 கிலோ நல்ல அரிசி, ஒரு பொன்னி அரிசி வந்து 77 ரூபா. ஆனா ஒரு திரைப்படத்தை டிக்கெட் கட்டணம் 120 ரூபாய்க்கு மேல இருக்கு. ஆனா ஒரு விவசாயி 1 கிலோ அரிசியை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. சினிமா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல, அது இருக்காம இருந்தாலும் ஒன்றும் இல்லை, மக்கள் வாழ்ந்துருவாங்க. அரிசியோட சினிமா முக்கியம் கிடையாது, நான் சினிமாவில் இருந்தாலும் சொல்றேன். சோ இந்த திருட்டை வந்து மக்களுக்கு புரியணும். ஏன்னா இந்த திருட்டுல இருந்துதான் அடுத்த அரசியலை நோக்கி போறாங்க. அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், இவங்கதான் வரலாம் இல்லை. ஆனா இன்னைக்கு 1 கோடியை சம்பாதிச்சுட்டு சக கலைஞனையோ சக நடிகர்களையோ எந்தவித அவங்களுக்கு எந்தவித சமூக சீர்திருத்தத்தை பண்ணாதவங்க ஒரு கட்சி நம்ம ஆரம்பிக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது அடுத்த கட்டமா 1000 கோடிக்கான ஒரு திட்டமா தான் இருக்கே தவிர தமிழக மக்களோட நலனுக்கு இருக்காது. அது எனக்கு உறுதியா தெரியும். அப்படி இருக்கணும். முதல்ல சீர்திருத்தம் பண்ணுங்க. நீங்க இங்க வந்து ஒரு சின்ன படம் வரலன்னு போன வாரம் கூட ஒரு படம் இந்த ஃபைண்டர் நம்ம படத்துக்கு வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படுறாங்க. நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன படம் வந்து பெரிய தேட்டர்ல கிடைக்காது. இது யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆனா சின்ன படம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி டேரக்டர் சொன்னேன், ஹீரோவே சொல்ல முடியும். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, நிழல், உத்தரத்து, நான் உட்பட ஆண்டனி, குருசாமி சுந்தரம் போன்ற நடிகர்கள் எல்லாம் சின்ன பட்ஜெட்ல தான் வர முடியும். ஒரு தயாரிப்பாளர் இந்த தொழிலே தெரியாம வந்து பெரிய பட்ஜெட்டை போட முடியாது. ஒரு 4 கோடி குறைவான படம் பண்ண முடியும். சோ ஒரு 4 கோடி குறைவான படத்தை கொண்டு வராங்கன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் அவங்க வழிகாட்டணும். இந்த விஷயங்களை பண்ணிட்டு படம் சொல்றது வந்து அது ஒரு புஷ்பா பண்ண மாதிரி தான். அதாவது காசு இருக்கவங்க மட்டும் ஸ்கூல்ல சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கு ஒரே தெளிவா நான் முன்வைக்கிறது என்னன்னா, அரசு திரையரங்கத்தை திறக்க வேண்டும். அவர்களுடைய பிலிம் சிட்டி இன்றைய அத்தியாவசியம் அல்ல. இன்னைக்கு வந்து ஒரு எளிய குடும்பம், நான் சொன்ன ஒரு 20,000 ரூபாய் கீழே வாழக்கூடிய குடும்பத்தார படம் பார்க்கறது அது அரசு செயல்படணும். அவங்களுக்கு என்ன செய்யறது என்ன இருக்கு? நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஊரில் பண்ண முடியாது. டிவியும் பெருசா அவங்க இல்லை. ஒரு 300 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஆளால 120 ரூபாய் கொடுக்கிறது அதுக்கு எந்த படமா, அது உலக படமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அது தகுதி கிடையாது. இது நாங்க இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் நான் வேற நிர்ணயிக்க முடியாது. ஒரு விவசாயி வந்து உருவாக்குறாங்க, ஆனா விவசாயி நிர்ணயிக்க முடியல. இடையில இருக்கக்கூடிய அவர்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. எனக்கு ஒரு 50 ரூபாய் வச்சிருந்தா போதும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்மளும் உருவாக்கணும், நானும் என்னுடைய நண்பர்கள் உருவாக்கணும். சோ இதுதான் இருக்கக்கூடிய அரசியல். சோ இதை தீர்வு செய்யணும்னா 50 நகரங்களை தேர்ந்தெடுத்து 50 திரையரங்களை தமிழக அரசு திராவிட மாடல் உருவாக்குச்சுன்னா உலகத்திலே முதன்முறையாக அந்த சாதனையை செய்த பெருமை பெற முடியும். இந்த 50 நகரத்திலே பாத்தீங்கன்னா இடம் கூட சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பழைய பஸ் ஸ்டாண்டோ புது பஸ் ஸ்டாண்டோ பஸ் ஏறும்போது அங்க ஒரு 2 மணி பஸ் லேட்டா வருதுன்னா தேட்டர் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு திரையில இருந்து மட்டும் அரசுக்கு 10-12 கோடி ரூபாய் வருமானம் வரும். உங்களுக்கு தேட்டர் வசூல் இருக்கு, கேன்டீன் இருக்கு, பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங் பெரிய பிரச்சனை வராது, ஏன்னா பஸ் ஸ்டாண்டுங்கிறத பக்கத்துலேயே இருக்கும். 5 ரூபா 10 ரூபாய்க்கு நீங்க காரை போட்டுடலாம். மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் உள்ள வரும், திரும்பவும் ரசிகர்கள் உள்ள வருவாங்க. இதை சொன்னவங்க அந்த தயாரிப்பாளர் திரையுலக உரிமையாளர் சங்கம் பயந்த வேண்டாம். ஏன்னா நம்ம நல்ல திட்டத்தை முன்வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு திறந்துட்டாங்கன்னா நம்ம கூட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு காசு கொடுத்து அந்த திட்டத்தை கிடப்பில போட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சமயம் இருக்குது. நிச்சயம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஓபன் பண்றதுனால பிரைவேட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு ரேஷன் கடை ஓபன் பண்றதுனால சூப்பர் மார்க்கெட் பாதிப்பு வராது. ஒரு சமூக நல கூட உருவாக்குறதுனால அரசு உங்களுக்கு வந்து ஒரு கல்யாண பிரச்சனை வராது. இது வந்து 20,000 கீழே அரசு வந்து இந்த திரையரங்கத்தை
இதை ஒற்றை நிலையாக நான் மட்டும் சாத்தியப்படுத்த முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உதவி இயக்குநர்கள் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும். நீங்க 4 கோடிக்கில தான் படம் பண்ண முடியும், அதுதான் சாத்தியம். இல்லைன்னா ஒரு நடிகை பின்னாடி போய் வாழ்க்கையை தொடங்க வேண்டியதா இருக்கும். அப்போ புது நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஹீரோ ஆகணும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க சமூக வலைத்தளங்கள்ல இதை பத்தி எழுதுங்க. ஒரு ஏன் அரசு வந்து முதல் திரையரங்கத்துக்கு நீங்க கலைஞர் பேரை சுட்டுங்க. கலைஞர் திரையரங்கம், அண்ணா திரையரங்கம், புரட்சி தலைவர் திரையரங்கம், சிவாஜி திரையரங்கம், அம்மா திரையரங்கம், என்எஸ்கே, மனோரமாட்சி, இப்படி கலைஞர்கள் சாதனை செய்தவர்களோட பெயர்ல நீங்க திரையரங்கத்தை திறந்தால் இதனோட அரசுக்கு ஆண்டுக்கு நீங்க 50 திரையரங்கம், ஒரு திரையரங்குக்கு 12 கோடி வச்சுக்கிட்டீங்கன்னா 50 திரையரங்கம் மூலம் வருடத்துக்கு 600 கோடி கிடைக்கும். 50 வருடங்களுக்கு 3000 கோடி கிடைக்கும். இந்த வருமானத்தை, ஏன்னா இதை நான் சொல்லுவேன்னா கண்டிப்பா அந்த கமெண்ட்ல போடுறாங்க, ஏன்னா ஒரு வேலை இல்லை அரசை போய் தேட்டர் ஏற்கனவே அந்த சினிமாவில் சீரழிஞ்சிட்டு இருக்கு, இது வந்து தேட்டர் திறக்க சொல்றதுனால அதையும் சொல்றேன். இந்த 600 கோடி வருமானத்தை நீங்க அரசு பள்ளிக்கு செலவிடலாம், அரசு கல்லூரிகளுக்கு, அரசு மருத்துவமனைக்கு, திரும்ப மக்களிடையே போய் சேரும். பிலிம் சிட்டி மூலம் இந்த முதலீட்டை எடுக்க முடியாது. ஈவன் அந்த கான்ட்ராக்ட் யார் இந்த பிலிம் சிட்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கே அந்த தேட்டர் கட்டுறது கான்ட்ராக்டை கொடுக்க முடியலாம். ஏன்னா இவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்கேன். 1 மாசமா நீங்க இத வந்து ஒரு பெப்சி சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், சிறுவர் பட தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரசு திரையரங்கத்தை திறந்தால் நிச்சயம் வந்து தமிழ் சினிமா மீண்டு வர முடியும். ஏன்னா பெரிய ஒரு ஓப்பன் வரும். நான் நடிகர்கள் தமிழ் போராடுங்க. உங்க நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பயன்படுத்துவாங்க, ஒரு இயக்குனரை, தயாரிப்பாளரை, அந்த வந்து எப்படி அவங்க வந்து அதை அவங்க அறிவை பயன்படுத்துறது, அவங்க பணத்தை பயன்படுத்தி நடப்பாங்க. சமூகத்துக்கு அவங்களால ஒரு நல்ல படம் நிச்சயம் வரவே வராது. ஸோ அரசு ஆவணம் செய்ய இப்போது கதாநாயகி விஷயம் அவங்க பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குஷி. நான் வந்து கர்நாடகா. எனக்கு வந்து உழைப்பாளர் தினம் மூவில நான் வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷ் சார், அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் இதில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்த்திக் சிவன் கோ ப்ரொடியூசர், அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷூட் ஆனதும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா, எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்டா இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்பத் சார் தான், அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னம்மா தமிழ் டைலாக் எல்லாம் பேச முடியும், இது வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஓகே சார், ட்ரை பண்றேன், பட் என்னால் பண்ண முடியும் நான் தைரியமா சொன்னேன். அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிஃபோரா 2 days முன்னாடி என்ன வர வச்சாங்க. ஏன்னா அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து வில்லேஜ் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லைப்பா, அங்கே எப்படி இருக்கும், அதுக்காக என்னை கூப்பிட்டுட்டு பிஃபோரா என்னை வர சொன்னாங்க. நான் போனேன். சாரி, மொத்தமாக சாரி தான் அந்த மூவில மொத்தமாக எனக்கு இருந்துச்சு. 2-3 சீன் தான் நைட்டில இருக்கும். ஸோ அங்கே போனேன். எல்லாரும் கூட பழக சொன்னாங்க, அந்த வில்லேஜில் பழகிட்டேன். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, எல்லாம் டைலாக் எல்லாம் கற்றுக்கிட்டியா? ஓகே மேம், ஓகே சார், நெக்ஸ்ட் நீங்க என்ன எடுக்க போறீங்க, அது வந்து பிஃபோரா வந்து ட்ரை பாருங்க சொன்னா. ஓகே சார் வந்து சம்பத் சார் வந்து டைரக்டர் சார் சந்தோஷ் சார் வந்து பார்த்தாங்க. ஓகே, அவங்களுக்கு நடிச்சு காமிச்சது பிடிச்சது. அந்த மாதிரி தான் எனக்கு இதை வந்து ப்ராஜெக்ட் போயிடுச்சு. ஸோ எனக்கு இதை வந்து மாலதின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா இருக்கிற ஒரு கேரக்டர். என்னதான் எல்லாரும் சொல்றாங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்றாங்க, பட் அவங்களுக்காக ஏங்குற ஒரு ஒய்ஃப், ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, அக்கா, அந்த மாதிரி மாலதின்னு ஒரு கேரக்டர் எல்லா ஒரு இதுல மாதிரி தான், எல்லா ஒரு பொண்ணுங்க கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் தான். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்காக இங்க ஏங்குற ஒரு மனசு இருக்கு. ஹஸ்பண்ட் கூட வாழணும், ஒரு அப்பா கூட இருக்கணும்னு இருக்கிற குழந்தைங்களாகட்டும், வெளிநாட்டுல இருக்கும்போது அவங்க எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல நாள், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஸ்கூல் டே, என்னதான் இருந்தாலும் குழந்தைகளாகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், அவங்கள மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஒரு இது எனக்கு வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு பெட்டரா நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. கடந்த இதுல பேசுற மாதிரி ஊட்டியில வந்து அரசு திரையரங்கம் நடந்து கொண்டு இருக்கு. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. ஊட்டியில ஒரு திரையரங்கம் இருக்கு, அது அரசு தான் நடத்துது. அதோட நேரடி வருமானம் கலெக்டருக்கு போகுது. ஸோ அது ஏற்கனவே இருக்கிறது. தொடர்ந்து அதை அடுத்து அது
சிறப்பு. அது இன்னும் நிறைய வரும்போது என்னன்னா செலிபிரிட்டிஸ் மாதிரி கொண்டு வருவோம். பெரிய படங்கள் ஒரு இடம் ஓடி ஒரு மல்டிபிளெக்ஸ் மாதிரி வைக்கிறது. ஏன்னா ஒரு எல்லாரும் படம் பார்க்கணும். சமூக என்னன்னா எல்லாரும் படிக்கணும் போது பிள்ளைகள், அதாவது குழந்தைங்களால சினிமாக்காரெல்லாம் வளர்ந்தேன். சும்மா எல்லாம் படத்துக்கு போயிடும், அவ்வளவுதான். என்ன படம் தெரியாது. சாமி படம் பார்ப்போம், சண்டை படம் பார்ப்போம், இந்த மிருகங்கள் படங்கள், தியாகிகள் படம் அப்படிதான் பார்த்து வளர்ந்தோம். 5 ரூபா 2 ரூபா டிக்கெட் இருந்தோம். இப்ப வந்து அதீத லாப நோக்க வெளிதான். அங்கேயுமே கம்யூனிசம் தான் நிற்குது. எல்லாருமே போய் சேருவாங்க. ஒரு குழந்தை ஆசைப்படுது, அதை செய்ய முடியலன்னா அந்த தகவலுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். அதனால அதை வந்து அரசு ஆவணம் செய்யணும். அதே போல கம்யூனிஸ்ட் மாடல் பக்கத்து கேரளா ஸ்டேட்ல ஓட்டிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம அரசு ஓட்டிட்டு நிச்சயம் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த வருடம் 248 படம் சென்சார் வாங்கி ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 120 படங்கள் மட்டும்தான் ஓடிடி எடுத்திருக்காங்க. மிகச்சிற 128 படங்கள் எங்கேயுமே வெளியாகல. சோ ஒரு படத்துக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கிடைக்கும். 100 படங்கள் நீங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து உண்மையை சொல்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய மிகட்ரஸ் வந்து தப்பான ஐடியா இருக்காங்க. எல்லாருமே நான் தான் ரிலீஸ் ஓடாதுன்னு சொல்லிடுறாங்க. வாங்க நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன் சொல்லிட்டு அவங்க காசு நாங்கள் ஆழக்கணம் போயிடுறாங்க. அப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் இவங்கதான் மீடியா அக்ரிகேட்டர், இவங்கதான் மீடியேட்டர், இவங்க தொடர்பு நம்பரை போடணும். அவர் கணேசன் சார் அவர் வந்து ஒரு புக்கு போட்டுட்டு இருந்தாரு, ரொம்ப அருமையான புக்கு, நடக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துல. அது வந்து கூட நிறைய தகவல் கிடைச்சது. சோ ஓடிடி வந்து நம்ம உலகங்களும் இருக்க தமிழர்களை ஒண்ணு வைக்க முடியும். வெறும் 500 ரூபாய் வருட சந்தா 500 ரூபாய் வச்சீங்கன்னா 10 லட்சம் தமிழர்கள் உலகமுக்கு மொழியில இருந்து சேரும்போது கிட்டத்தட்ட ஓடிடியில இருந்து மட்டும் தமிழக அரசுக்கு 60 கோடி மேல கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப வருமானம். இதை பண்ணது நமக்கு அவங்களோட டேட்டா பேஸ் கிடைக்கணும். சோ இதான் ஒரு விஷயம். அதுல விளம்பரங்கள் போடணும். சோ இதெல்லாம் வந்து அரசு ஒரு கேபிள் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி அரசு ஓடிடி மற்றும் திரையரங்கத்தை உருவாக்கினால் மட்டும்தான் அது தமிழக மக்களுக்கும் தமிழ் திரையரங்கம் அப்படிதான் வரும். இது பிலிம் சிட்டி வேண்டாம்னு சொல்லல, அது இப்போதைக்கு அத்தியாவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா 5 கோடிக்கு இருக்க படங்கள் எதுவுமே பிலிம் சிட்டியில போய் நாங்க ஷூட்டிங் பண்றது எதுவுமே பண்ண முடியாது. சோ அது எல்லாமே மேல்தட்டு. நீங்க பெரிய பெரிய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கான்வென்ட் பசங்க மாதிரி அவங்க அப்பா வீட்டு தேவை கொண்டு வந்தாலும் சேர்த்து விட்டுருவாரு. எப்படியாவது சேர்த்து விட்டு காசு கொடுத்தாது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. எங்களை மாதிரி வளரும் கலைஞர்கள் நிச்சயமா சொல்றதுன்னா புது இயக்குநர்கள், ஒரு படம் பண்ண இயக்குநர்கள், புது ஹீரோக்கள், புது தயாரிப்பாளர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட். ஒரு அரசு வந்து தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணணுமா, கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணணுங்கிறது கவர்மெண்ட் முடிவு பண்ணணும். இது வந்து நம்ம தலைமுறைகள் ஒரு இயக்கமாக ஒரு கையெழுத்து இயக்கமாக கூட ஆரம்பிச்சிருக்கலாம். அதை ஐயா ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட ஆரம்பிச்சிருக்கோம். முதல் கையெழுத்து அந்த பெருமை உங்களுக்கு சேரும். ஏன்னா ஒரு அரசு துறையில ஒரு ஐயா கம்யூனிஸ்ட் அவர்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் எல்லாரும் போய் சேரும். ஒரு கலைஞர்கள் மக்களுக்கு தானே, ஏன்னா அப்படித்தான் இருக்கும். ஒரு அந்த மாதிரி ஒரு ஓட்டிட்டு அரசு கையில் எடுக்கும்போது அரசு நிச்சயம் மிகப்பெரிய ஒரு ஒரு வியாபார அழுத்தம் இருந்தாலும் இது பெருசா அவங்களை பாதிக்காது. மற்ற கார்பரேட் முதலாளிகளுக்கு இன்னும் ஓடிடி நடத்துற ரொம்ப சிம்பிள். 1 கோடி ரூபாய் ஈஸியா நடத்த முடியும். அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் வாங்கினா போதும். அது தமிழ் அரசு பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா அரசு திராவிட மாடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கும். திரும்பியும் அது அடுத்தடுத்தான ஒரு தமிழ் சினிமாவின் வளர்ச்சியாக இருக்கும். இப்போது நடிகர் மற்றும் இயக்குனர் ஐயா ராஜகபூர் அவர்களை மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இது ஒரு பார்ட்டி ஆபீஸ்ல உட்கார்ந்த மாதிரி நம்ம கம்யூனிஸ்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா இந்த மாதிரி பிரஸ் ஆடியோ ரிலீஸ்ல எல்லாம் வந்து சினிமா பிரபலங்களை கூப்பிட்டு பந்தாவா பயங்கரமா வந்து சிறப்பா வந்து பெருசா பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ஒரு அது மாறுபட்டு உழைப்பாளர்களுக்கு உழைக்கின்ற ஒரு இயக்கத்தில் தலைவர் கூட்டு வந்து இந்த மேடையில வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் மூலம் வந்து இந்த ஆங்கில பங்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த புதுசாத்தே இருக்கு. அப்புறம் வந்து என்னுடைய நண்பர் இந்த யூனிட்டை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வந்து என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் தோழர் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. யாரை பத்தின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன உழைப்பாளர் தினம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்ப இருக்க சினிமா ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து காதலுக்குன்னு ஏதோ ஒரு பேர் வைக்கிறான்,
ஃபைட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறான், அங்கே இல்லைங்க அதுங்க ஏதோ ஒன்று பேர் வச்சுட்டு வந்து கதைக்கும் டைட்டிலும் சம்பந்தமா படத்தை எடுத்து ஓட்டிடுறானுங்க. நீ என்ன கட்டுரை எழுதுற தலைப்பு மாதிரி உழைப்பாளர் தினம் சொல்லி பேர் வச்சுக்கிட்டு படம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட லைன் வந்து எனக்கு சொன்னா ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. ஆர்ஜி நூறு வந்து இங்க இருந்து வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் காதல் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் வந்து நிறைவேறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு அதை பணம் சம்பாதிச்சு அந்த பொண்ணை வந்து கைப்பிடிக்கணுங்கிறதுக்காக நமக்காக ஒரு கனவு வீடு கட்டுறதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ஜெனரலா நம்ம போகும்போது வந்து அறிவு செய்ய பாலைவனம் அது மாதிரி அது நம்ம போனோம்னா வேற வேலையை கூட்டு போய் அவங்க வந்து ஆடு மேய்க்கவோ ஓட்டத்தை மேய்க்கவோ இல்லைன்னா கட்டு செலவோ விட்டுருவாங்க. ஸோ அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வந்து இங்க வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு இங்க வந்து நம்ம சந்தோஷப்படுறதுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்சதுமே இருந்துச்சு. சேனல் ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அது போகாம அது வெற்றி பெற்றுச்சது. அதை போகாமே வந்து அந்த வேலை பார்க்கமே அதோட வந்து ட்ரையா வந்து நம்ம எது சொன்னா வந்து வேலைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம்னா வந்து பாலைவனத்தை நம்ம வந்து செய்யணும். ஆனா கலர்ஃபுல்லா சிங்கப்பூர் அருமையான சிங்கப்பூர்ல போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க அப்படின்னு இப்ப பாதி படம் வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறேன். முதல்ல வந்து அதை பார்க்கறதுக்கே போவாங்க ஜனங்க. சிங்கப்பூர் அவ்வளவு அழகா எடுத்துட்டாங்களாம். ஸோ அந்த வழியை வந்து உழைப்பாளர் தன்னோட ஃபேமிலிக்காக வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அவங்க சுமையில இருந்து வந்து அவங்க வந்து உழைக்கிற உழைப்புக்கு அவங்க சம்பாதிச்சு கொடுக்குறது அந்த வழியில வந்து அவங்க வந்து பிரமாதமா பண்ணிருக்காங்க சொன்னாங்க. அதனால வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி அது வந்து ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரி, உழைப்பாளர் தினம் அந்த டைட்டில் வந்து அதுக்கு தகுந்தவங்க அதே வந்து ஐயா வந்து அந்த பின்ன வரும்போது அந்த ஓப்பனிங் வந்து எல்லாத்தையும் வந்து பேசிட்டாரு. அது வந்து அந்த உழைப்பாளர் தினத்தை பத்தி மேடையை பத்தி வந்து அவர் பேசும்போது வந்து நமக்கு புரிஞ்சிருக்குது. அதே டைரக்டர் வந்து ரொம்ப அனுபவிச்சு ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஷன் பண்ணும்போது வந்து அவர் வழியை பூராத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்க வழியை தெரியுது, ஆனா நம்ம ஊர்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. நீ என்ன கருத்து அவன் வந்து நீ சொல்றீங்க லாரி செல்வராஜ் அவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. அடுத்த அறிவு என்னன்னா அவனை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய நினைப்பான். அவனே அவனை கூப்பிட அவங்க சம்பளத்தை பெருசாக்கி வாங்கி வந்து அவனை அனுப்பிடுவாங்க. அதுதான் நடக்கும். இது வந்து ஃபேக்ட். அவனை எல்லாத்தையும் நம்ம மாதிரி கம்யூனிஸ்ட் கொள்கை போயிட்டு அழுகிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். ஸோ கஷ்டங்கள் வந்து அவன் வந்து வந்துகிட்டே ஆனாலும் கொள்கையை வந்து எப்பவுமே வந்து பெரிய குடும்பமா சின்ன குடும்பமா கொள்கைகள் அவன் வந்து உள்ள திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நீ வந்து பெரிய அரசியல்வாதி ஆகலாம், அது வந்து பெரிய கில்லாடி. நீ வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு நம்பிக்கை ஆகி நீ நினைச்ச ஊராட்சி வந்து சாதிக்கலாம். பட் இப்ப இந்த பிராக்டிக்கல வந்து செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி அரசியல் இதெல்லாம் மேடைகள் வந்து நீங்க ஒரு நல்ல விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இந்த ஐயா முன்னாடியே சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிறார். அந்த மாதிரி வந்து லேட் வச்சுருக்காரு. ஐயாவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு தியேட்டர் கட்டி விட்டுலாம், டிக்கெட் வரைய போச்சுலாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனால எல்லாம் ஒண்ணு பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் லாஸ்டுக்காக பேசுவார், அது தெரியும். சோ அந்த அளவுக்கு வந்து சொல்றது ரொம்ப நன்றி இருக்கு. நண்பர் சந்தோஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்படத்தை எனக்கு கிடைக்க உறுதுணையாக இருந்த
தம்பி கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி நன்றி.